நம்முடைய விசுவாச பாதையில் நமக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வம். அவருடைய பரிசுத்தவான்களை தேவன் நமக்கு வைத்து நம்முடைய விசுவாசத்துக்கு அவர்கள் சகாயர்களாக இருக்கும்படிக்கு தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், எந்த ஒரு பாவத்தில் நம்ம அதிகமாக ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தோமோ அது மனம் திரும்பினதுக்கு அப்புறம் ஒரு சோதனைன்னு வரும் பொழுது அந்த பாவத்தில் தான் சோதனை வருமே ஒழிய வேறொரு பாவத்தில் நமக்கு சோதனை வராது. நாம் பாவம் செய்யும்போது அந்த அற்ப சந்தோஷத்தில் அதை நினச்சி பார்க்குறதே இல்லை. அந்த அற்ப சந்தோஷத்தில் எதுவுமே தெரியாது, கண்மூடி இருக்கும். நமக்கு வர்ற இன்பமே இன்பம்டான்ங்கிற மாதிரி இருக்குமே ஒழிய அந்த இன்பம் கூடிய சீக்கிரத்தில் நச்சு பொருளாக மாறி அது டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற அந்த அறிவு நம்மள்ட்ட இருக்காது. நீங்கள் இத்தனை ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம பயங்கரமாக சாதிச்சிட்டோமான்னு சொன்னால் நம்ம மனசே சொல்லுண்டே பொய் சொல்கிறடான்னு சொல்லுவோம். அது ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம நடிக்கவும் முடியாது. நமக்கு தெரியும் நம்ம வளர வேண்டிய விதத்தில் நம்ம இன்னும் வளரலைங்கிறது எல்லாருடைய இருதயத்துக்கும் தெரியும். ஆனாலும் எதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சட்டப்படி ஒழுங்கா இல்லாம, சட்டத்துக்கு வெளியில கர்த்தர் போட்ட கோட்டுக்குள்ள இல்லாமல், கோட்டை விட்டு வெளியில போய் லீகல்ல இருந்து வெளியில போய் பழகினவனுக்கு இல்லீகலா போறது ஈஸி. For everybody there is a circle God has given. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு ஒரு வட்டம் உண்டு, ஒரு தாய்க்கு ஒரு வட்டம் உண்டு, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வட்டம் உண்டு. அவரவர்களுக்கு அந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையோட நாம் வாழ்வோமானால் தேவனுடைய கரம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரும். ஃபியூச்சர் will be blessed. வட்டத்துக்குள் இருந்து கொண்டே தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை செய்ய ருசி கண்ட பூனை வெளியில போய் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சொன்னது இப்ப விளங்கிருச்சா? தாவீதுட்ட இருந்து என்ன எதிர்பார்த்து இருந்திருக்கணும்னா, இவன் இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா இவனுடைய சந்ததி எல்லாம் இருதயத்துக்கு ஏற்றவர்களா வந்து ஒரு பெரிய கும்பல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அத போல ஒரு ஆசீர்வாதம் இஸ்ரவேல்ல இல்ல. சேர்ந்து தியானம் பண்ணிடலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. சரி, அப்போது போன வாரத்தில் ஆபிரகாம் உடைய ஸ்தோத்திரம் சரித்திரத்தை தேவன் எழுதி வைத்தார். ஆபிரகாமுடைய காரியங்கள் பாசிட்டிவ் சைடு உண்டு, நெகட்டிவ் சைடு உண்டு. பாசிட்டிவ் சைடை தேவன் அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். நெகட்டிவ் சைடு அவ்வளவா இல்லை, லைட்டாக தொட்டுட்டு போயிட்டார். பரிசுத்தவான்களுடைய நெகட்டிவை நாம் எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அவர்களுடைய நெகட்டிவ்னா என்ன? அவர்களுடைய சில டார்க் சைடு, அதாவது இருட்டான சைடு. அந்த இருட்டான சைடை கர்த்தர் ரொம்ப கம்மியாக எழுதியிருப்பார், பிரைட் சைடை தான் நிறைய எழுதியிருப்பார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அந்த இருட்டான சைடை ஆவியானவர் மூலமாய் நம்ம அல்லேலூயா ஸ்தோத்திரம் நமக்கு கற்றுத்தரும்போது, ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் அதை மனதிலே ரொம்ப பயபக்தியோடு ஜாக்கிரதையாக நாம் அதை எடுத்து நாம் குணப்பட வேண்டும். அதற்காகத்தானே ஒழிய அவர்களுடைய கேரக்டரை நாம் எக்காலத்திலும் அசாசினேட் பண்ணக்கூடாது, தப்பாக எண்ணக்கூடாது. ஏன்னா அவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் பட்ட பாடுகள், அனுபவித்த வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் நம்மளை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ஆபிரகாம் பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அதனால் அந்த பாடுகள் மத்தியில் அவர்கள் தேவனை பிடித்து கொண்டார்கள். அதை தான் தேவன் எப்போதும் லென்ஸ் வச்சு அதிகமாய் பார்ப்பார். அவங்களுடைய டார்க் சைடை ரொம்ப பார்க்க மாட்டார். ஏனால் அவருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு ரொம்ப அருமையானவர்கள். நாமும் கூட அப்படித்தான். அல்லேலூயா. ஆகவே எப்போதெல்லாம் அவர்களுடைய டார்க் சைடை நாம் தொடரோமோ
நம்ம கொஞ்சம் கவனமாக தொட வேண்டும். அதை சுற்றி தெரியக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அதிலிருந்து சில பாடங்களை தேவன் நமக்கு கற்றுத்தருவாரானால் அவைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு தாழ்மையாய் நாம் கற்றுக்கொண்டு அதை ரிப்பீட் பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நம்முடைய பாசிட்டிவை கூட்டணும். நம்முடைய நெகட்டிவை கூட்டுறதுக்கு பதிலாக பாசிட்டிவ் கூட்டணும். அவங்களுடைய நெகட்டிவ்ல நம்ம நெகட்டிவ் வளர்க்கக்கூடாது. அவங்களுடைய நெகட்டிவில் நம்முடைய பாசிட்டிவை வளர்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அவங்களுடைய பாசிட்டிவில் நம்ம எவ்வளவு பாசிட்டிவ் வளர்க்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம பாசிட்டிவை கொண்டு வரணும். நம்ம நெகட்டிவில் போயிடக்கூடாது. நெகட்டிவில் அதிகமாக போய் தூற்றி திரிஞ்சு ஆபிரகாம் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது. அவங்க நெகட்டிவை வச்சுட்டு நம்ம பயபக்தியோடு தாழ்மையாய் அவர்களை பார்க்கலும் நாங்கள் மேன்மையானவர்கள் அல்ல என்கிற ஒரு எண்ணத்தோடு தேவனிடத்தில் என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரை பார்த்து யார் மேன்மையாக இல்லை? பரிசுத்தவான்களை பார்க்கலும் நாங்கள் மேன்மையானவர்கள் அல்ல. ஆகையினாலே அவங்களுடைய நெகட்டிவ்லேருந்து தயவாய் தேவன் கொடுக்குற இந்த காலத்தில் தேவன் நமக்கு கண்டுபிடித்ததான காரியங்கள், சபையில் என்ன நடக்குது, மனுஷனுடைய இருதயத்தில் என்ன நடக்குதுங்கிறத பாஸ்டர் அறிய முடியாது. ஆனால் தேவாதி தேவன் அறிந்தது போல ஒரு மனுஷன் அறிய முடியாது. ஆகவே தேவன் எல்லாருடைய இருதயத்தையும் குணப்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. எல்லாருடைய இருதயத்தையும் சரிப்படுத்துகிற தேவன். எல்லாருடைய இருதயத்துலேயும் கோணலானவைகள் நிறைய இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த கோணலானவைகள் எல்லாம் சரிப்படுத்தி நம்மை பரத்துக்கு நேராக நம்மை தயார் பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. அந்த நெகட்டிவ் காரியங்களை சுட்டி காட்டினால் நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவைகள் பயபக்தியோடு சாந்தமாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய நெகட்டிவ்லேருந்தே நம்ம பாசிட்டிவை கறக்கலான்னா அவங்களுடைய பாசிட்டிவ்லேருந்து எவ்வளவு பாசிட்டிவை கறக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு காரியங்களை செய்யலாம். எப்போதுமே அந்த எண்ணத்தோடு இருப்போமாக. நான் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தருவாராக. ஆக போன வாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட பாடுகளை நாம் பார்த்தோம். அவனுடைய விசுவாச பரீட்சைகளை பார்த்தோம். விசுவாச வீரன் என்று சொன்னால் அந்த விசுவாச வீரனுக்கு விசுவாச பரீட்சைகள் வரத்தான் செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சமையல்காரர் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோன்னா, ஒருத்தர் சமையல்காரர் நல்ல சமைப்பார் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு என்ன உண்டு? சமையலில் எத்தனையோ இன்னைக்கு இப்படி இருக்கார். ஆனால் அவர் போன பாதை தப்பாக பண்ணி திட்டெல்லாம் வாங்கி என்னையா சமைக்கிற அப்படியெல்லாம் பேச்செல்லாம் வாங்கி இதை எவன் சாப்பிடுவான் அப்படியெல்லாம் வாங்கி பணம் போச்சு அப்படிலாம் திட்டி எல்லா பாதையிலையும் வந்து அவர் அந்த டெஸ்டெல்லாம் பாஸ் பண்ணி ஒரு நிதானத்துக்குள்ளே வந்து முதிர்ச்சிக்குள்ளே வந்து இன்னைக்கு அவர் சும்மா அப்படி கையில் அப்படி அள்ளி போட்டார்னா போதும். ஒன்றும் அளவு இளவெல்லாம் பார்த்தோன்னா அளக்க வேண்டாம். நேற்று வந்தவன் அளந்து போடுவான். அவர் அப்படி பார்ப்பார், அப்படி போடுவார், அவ்வளோதான். பிரமாதமாக இருக்கும். அந்த அளவுக்கு வரணுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி சாப்பிட்றவெல்லாம் அந்த சமையல்காரருடைய கை வண்ணத்தை தான் புகழ்கிறான ஒழிய அவன் போன பாதைகள் எவனுக்கும் தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு நல்ல டெய்லர் நமக்கு அமைகிறார்னா அந்த டெய்லர் எத்தனை திட்டு வாங்கியிருப்பார், எத்தனை துணியை கெடுத்திருப்பார், எத்தனை பேருடைய பணத்தை நாசமாக்கியிருப்பார், தைக்க தெரியாமல் தச்சு கைவெல்லாம் குத்திக்கிட்டு இருப்பார். ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. பண கஷ்டத்தில் வந்திருப்பார். ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு முதிர்ச்சியான டெய்லர்னால் அப்படியே சும்மா சரன்னு அப்படி ஒரு கட்டிங் பண்ணுவார், டக்குன்னு தச்சு போட்டுருவார், பக்காவாக இருக்கும். அந்த ஞானத்துக்குள்ளவர். இது போல தான் பரிசுத்தவான்களும் விசுவாச வீரன் என்று ஒருத்தனை சொன்னோன்னா, ஒரு மனுஷனை விசுவாச வீரனுங்கிற தலைப்பு அவனுக்கு கொடுத்தோன்னா பிறந்ததுலேருந்து விசுவாசம் அப்படியே 100க்கு 100 வந்துட மாட்டான். அப்போ அவனுக்கு அந்த ஃபீல்டில் அவனுக்கு சோதனைகள் கட்டாயம் வரும். விசுவாச பரீட்சைகள் வரும். விசுவாச பரீட்சைகள், விசுவாச சோதனைகள், விசுவாசத்தில் வாழ்க்கையில் பயங்கள், சொந்தக்காரர்களால் சோதனைகள், உற்றார் உறவினர் நண்பர்களால் சோதனைகள்,
பல பக்கத்தில் இருந்து நெருக்கங்கள், விசுவாசிக்க முடியாத அளவுக்கு சோதனைகள் வந்து அதன் மத்தியில் தான் விசுவாசிக்க வேண்டியிருக்கு. விசுவாசிக்க முடிஞ்சால் எல்லாரும் விசுவாசிப்பாங்க. அதில் என்ன பெருசு? அதில் என்ன பெரிய லாபம்? அதில் என்ன லாபம்? காலையில் சூரியன் உதிக்கும், எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அதில் என்ன பெருசு இருக்குது? ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. நைட்டானால் எல்லாரும் தூங்க போவார்கள், அதை நம்புகிறோம். அது என்ன பெரிய காரியமா? ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் விசுவாச வாழ்க்கையில் சில கிடைக்காத காரியங்களுக்காக நாம் எய்ம் பண்ணி கொண்டு தேவன் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தில் அது கிடைக்காமல் இருந்து தாமதமாகும்போது அது ஒரு பரீட்சை. அது அவர்களுக்கு நமக்கு பரீட்சை. இந்த பரீட்சையில் தான் நாம் ஜெயம் பெறணும். அல்லேலூயா. இதில் தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டான்னு சொல்லிடு. அதே நேரத்தில் விசுவாச பரீட்சைகள் இல்லாவிட்டால் எப்படி எக்ஸ்பர்ட் ஆகிறது? அந்த பரீட்சைகளில் சில தாக்கு பிடிக்குது, அல்லேலூயா. சிலது தாக்கு பிடிக்காமல் மாம்சத்தில் சில ஃபெயிலும் ஆகுது. அந்த ஃபெயில் ஆகிறத தேவன் என்ன செய்யலை, அல்லேலூயா, கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு அவன் வந்துட்டான். அல்லேலூயா. நாம் சில வேளைகளில் அப்படி ஃபெயில் ஆகி விழுகிறோம். ஏன்னா மாம்ச பலவீனம், மனுஷர்கள் பயம், சொந்தக்காரர்கள் பயம், அது இது என்னென்னமோலாம் பற்றாக்குறை, பல காரியங்கள் இருக்குது. சரீர சுகவீனம், பலவீனம் எல்லாமா இருக்குது. இதெல்லாவற்றின் மத்தியிலையும் நம்ம விசுவாசித்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதை நினச்சி பாருங்கள். அது தேவன் அதை நினைக்கிறார். எவ்வளோ பலவீனங்கள் இருக்குது, எவ்வளவோ பலவீனங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். வெளியில் நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். எல்லா பலவீனம் எல்லா நேரத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தால், எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தால் அது என்ன நியாயம்? அதெல்லாவற்றையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். பணப்பற்றாக்குறைகள் எத்தனையோ வீடுகளில் இருக்குது, சுகவீனங்கள் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல. இது அத்தனை பலவீனங்கள் மத்தியிலையும் சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அளவு. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரே அளவு கிடையாது. அந்த அளவுகள் மத்தியிலையும் நாம் வேதத்தை பிடிச்சிக்கிட்டு நம்மளால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வேதத்தை வாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கணும்னு ஆசை இருக்குது. சில நேரங்களில் மூடு இருக்க மாட்டேங்குது, சில நேரங்களில் மனசு இருக்க மாட்டேங்குது, சில நேரங்களில் வேலை அதிகமாகிடுது, சில நேரங்களில் விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறோம். இப்படியே ஒரு குறைவுள்ள ஜீவியை ஏதோ வண்டி என்ன செய்து விசுவாசத்தில் ஓடுது. அதை தேவன் பார்த்து மங்கி எறிகிற திரியை அவர் அணைச்சிராமல் அதை இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதிகப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறார் நம்மளை. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நெறிந்த நாணல் போல முறிக்கவே இல்லை. இருக்கட்டும், நல்லா தான் வரவ இன்னொரு காலத்தில் நல்லா பிரகாசிப்ப, பரவாயில்ல வா அப்படின்ட்டு நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய விசுவாச பாதையில் நமக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வம். அவருடைய பரிசுத்தவான்களை தேவன் நமக்கு வைத்து நம்முடைய விசுவாசத்துக்கு அவர்கள் சகாயர்களாக இருக்கும்படிக்கு தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், உங்கள் விசுவாச வர்த்தனைக்காக அப்படின்னு போட்டிருக்குது. நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போனாலும் நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. இன்று ஊழியக்காரர்கள் அவர்கள் விசுவாசிகளுடைய விசுவாசத்துக்கு சகாயர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இத்தனை செட்டப்பையும் கர்த்தர் வச்சு நம்மளை கொண்டு போகிறாருன்னா, நம்முடைய பலவீனங்களை பொறுத்து கொண்டு போகிறார்னா அவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பது நமக்கு விளங்கும். ஹல்லேலூயா. இவ்வளோ நேசிக்கிறார். சரி, இன்றைக்கு நாம் இன்னொரு கேரக்டரை பார்க்கணும். பயபக்தியோடு நாம் இன்னொரு கேரக்டரை பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் இருக்குது. இது எப்படி எடுத்து 2-3 பெரிய சப்ஜெக்டுகள் என் கையில் மாட்டிக்கிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ண தெரியல. நேற்று ரொம்ப நேரம் உட்காந்து அந்த எங்கெங்கெல்லாமோ கொண்டு போகிறார். இருந்தாலும் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. சப்ஜெக்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து சேருவோம். அல்லேலூயா. 1 2 3 4 அது ஓகே, ஞாபகம் வருது. 1A 1B பார்த்துட்டோம். 1C பார்க்கணுமா? 1Cயில் ஒரு உதாரணம் ஆபிரகாமுடையது. 2வது உதாரணம் தாவீதுடைய உதாரணம். இந்த 2வது அந்த 1Cக்கான தலைப்பு என்னன்னு கேட்டால் ஜெனரேஷனல் சின்ஃபுல் ப்ராக்டிசஸ். அது எப்படி வருதுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து அதில் முதல் எக்ஸாம்பிள் ஆபிரகாம்.
ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி இந்த அளவுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி வருங்கிறத இந்த அளவுக்கு ஒருவேளை நமக்கு ஓரளவுக்கு தெரியுது, எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஆனால் ஏன் போய் சொன்னால் இதெல்லாம் எதுங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக என்ன செய்யல, நம்ம பார்த்ததே கிடையாது. அதுவும் இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற ஒரு சத்தியம் நமக்கு அது தோணலை, நமக்கு உதிக்கலை. ஆனால் போன வாரத்தில் கர்த்தர் அதை அழகாக அது க்ளீனாக சொன்னார். அன்னன்னைக்கு அந்த இடத்துல அதை சரி பண்ணலைன்னா அது திருப்பி என்ன ஆயிடுது, சாத்தான் அதை எடுத்துக்கொண்டு போய் பரம்பரையாக கொண்டு போய் சேர்க்கிறான். அது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், எந்த ஒரு பாவத்தில் நம்ம அதிகமாக ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தோமோ அது மனம் திரும்பினதுக்கப்புறம் ஒரு சோதனைன்னு வரும் பொழுது அந்த பாவத்தில் தான் சோதனை வருமே ஒழிய வேறொரு பாவத்தில் நமக்கு சோதனை வராது. அதுங்கிறத சொல்லி கொடுத்தார். ஏன்னா அதில் விழுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு நல்ல குடியிலையும் சிகரெட்லேருந்தும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன், மறுபடியும் அவர்கள் விழும்போது சிகரெட்டு குடிக்கிறது தான், புகை பிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒழிய ஏடிஎம் மிஷினை திருடுறது அவங்களுக்கு அது இன்பமாக தெரியல. ஏன்னா அந்த ஃபீல்டில் அவங்க போகலை. இதைத்தான் ரொம்ப என்ஜாய் பண்ணதுனால மறுபடியும் டக்குன்னு என்ன செய்ய வேண்டும், இதை ருசித்ததுனால இழுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் தான் நாம் எப்போதுமே அதிக கவனம் செலுத்தணும். எந்த பாவத்தை அதிகமாக நாம் செய்து வந்தோமோ வாழ்க்கையில், நல்ல சரியான ஒரு மனம் திரும்புதல், நல்ல ஒரு அறிக்கையிட்டு மனம் திரும்பி சுத்திகரித்து அதிகமாக அந்த இடத்துல சோதனைகள் வரும் பொழுது ரொம்ப உஷாராக இருந்து அதை தடுத்தே நிறுத்தணும். ஆனால் சின்னமாக ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்க அணையில் எவ்வளவு லிட்டர் தண்ணிகள் இருக்கும், லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி அங்கே இருக்கக்கூடிய அணையில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துட்டு இருக்கும்போது அப்போவுமே அதை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி விட்டுட்டோம்னா அப்புறம் அணையை உடையிற அளவுக்கு வந்துடும். இப்படித்தான் நாம் பழைய பாவத்தில் இழுக்கப்பட்டு போகிறோம். அல்லேலூயா. இன்று தாவீது அரசனுடைய பாவம் பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கை கஷ்டமாயிருச்சு. தி செக்ஷுவல் இம்மொராலிட்டி அண்ட் தி ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன். அதனுடைய தலைப்பு எப்படி போடலாம் அப்படின்னாக்க, செக்ஷுவல் இம்மொராலிட்டி, நான் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு பிறகு தமிழ்லையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். செக்ஷுவல் இம்மொராலிட்டி அண்ட் ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன். ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன். செக்ஷுவல் இம்மொராலிட்டி அப்படின்னா காமவிகாரத்துக்கு அடுத்த ஒரு பாவம், காமவிகார பாவங்கள். அதுவும் ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு சொல்லணும். ஃபெயிலியர் டு அச்சீவ் ஆர் ஃபெயிலியர் டு ஷோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் டு ஃபுல்ஃபில் தி பர்பஸஸ் அக்செப்டட் அண்ட் எக்ஸ்பெக்டட். அப்படின்னா என்ன, எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல குணங்கள் காட்டுகிறதுல தவறுதல். எதிர்பார்க்கிற, நம்மெல்லாம் ஒரு நல்ல எதிர்பார்ப்போம் இல்லையா வாழ்க்கையில். கெட்ட காரியங்களை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. எது எடுத்தாலும் ஒரு நல்ல காரியம், படிக்கிறதுனா ஒரு நல்ல காரியம், எது எடுத்தாலுமே சம்பாதிக்கிறோன்னா ஒரு நல்ல காரியம். அப்போது ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. விளங்கணும். அக்செப்டட் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் குட், பட் தட் ஷுட் பி அக்செப்டட் பை காட். எல்லாராலும் அக்செப்ட் பண்ணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வளர்ச்சி நல்லது தான், ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட வளர்ச்சியாக இருக்கணும். இப்போ நல்ல ஒருத்தர் சம்பாதிச்சு எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா அங்கே இங்கே கொஞ்சம் எல்லாம் பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சு நல்ல ஞானமாக சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டுறாருன்னா, அந்த சமுதாயம் சுற்றியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதையும் நான் தான் சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லுவாங்க, பொறாம முடிச்ச பையங்களை விட்டுருங்க, அது வேற விஷயம். பட் பை அண்ட் லார்ஜ் என்ன சொல்லுவாங்க, இவங்க நல்ல ஒரு அழகாக சேர்த்து வச்சு ஒரு வீடு நல்லா கட்டிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நல்லா இருக்குது சார் வீடு, நல்ல பிளானிங், யார் இன்ஜினியரு, யாரை வச்சு கட்டினீங்க, அப்படி நல்லா சார், எவ்வளோ ஆச்சு சார், நீங்கள் ரொம்ப நல்லா இந்த ஒரு வியாபாரம் வச்சுக்கிட்டே நீங்கள் இந்த அளவுக்கு கடின உழைப்பில் வந்திருக்கீங்க சார், பாராட்டணும் சார் அப்படிமா. நல்ல உள்ளம் இருக்கிறவங்க, கெட்ட உள்ளங்களை விட்டுருங்க, நல்ல உள்ளம் இருக்கிறவங்கள.
அப்போது நம்ம வளர்ந்தது உண்மை, பட் அங்கீகரிக்கப்பட்ட வளர்ச்சி. அங்கீகரிக்கப்பட்ட வளர்ச்சி. ஒருத்தன் நல்ல பிஸ்னஸ் பண்ணி 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 கடைசியில் குடின்னு குடித்து கடைசியில் விபசாரம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி அவனுக்கு இருக்கிற பணத்தை பூரா செலவழித்தாலும் அதுவும் சமுதாயத்துக்கு தெரிய வரும். பாரு இவன் எப்படி நாசமாக்குறான் பாரு, டேய் எவ்வளவு சம்பாதிக்கிறான் ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு திட்ட ஆரம்பிப்பாங்க. கடைசியில் ஏதாவது ஒரு கெடுதல் வரும் பொழுது எல்லாருமே சபிக்க ஆரம்பிப்பாங்க. அவன் வளர்ந்துருக்கிறான், சம்பளத்தில் வளர்ந்துருக்கிறான், உழைப்பில் வளர்ந்துருக்கிறான், ஆனால் அங்கீகரிக்கப்பட்டதான நிகழ்வுகள் அவனுக்கிட்ட இல்லை. அல்லேலூயா. அதுபோல் தாவீதுடைய சந்ததி வந்தது உண்மைதான், அங்கீகரிக்கப்பட்ட சந்ததியாய் வரலையே. ஐயையோ தெய்வமே, ஐயையோன்னா உங்கள் மேலே ஐயையோ சொல்லலை, அந்த லைன் அப்படி கெட்டு போச்சுங்கிறத வச்சு நான் ஐயையோங்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளை. எரேமியா 29:19 அப்படி 11 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. For I know the thoughts that I have for you, says the Lord. The thoughts of peace, not to harm you, but to give you an expected end. அப்படின்னு போட்டிருக்கோம். For I know the thoughts that I have for you, says the Lord. அப்போ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவு, ஸ்தோத்திரம், அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவுகள் நாசமாய் போச்சுன்னா, அதுக்கு நாம் காரணமாயிட்டோம்னா, தாம் பிள்ளை ஈசாக்கு செய்கிற தப்பு செய்யும் போதும் தகப்பனுடைய கண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு, அவனுடைய பையன் தப்பு செய்யும் போதும் கூட தாத்தாவுடைய கண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்குதுன்னா, அந்த தாத்தாவுடைய மனசு வேதனைப்படுறதுக்கு அளவே இருக்காது. நம்ம செய்கிறது ஈஸியாக செய்துட்டு போகலாம், ஆனால் நாம் எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம், இந்த மதீனத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோங்கிறத நாம் பாவம் செய்யும்போது அந்த அற்ப சந்தோஷத்தில் அதை நினச்சி பார்க்குறதே இல்லை. அந்த அற்ப சந்தோஷத்தில் எதுவுமே தெரியாது, கண்மூடி இருக்கும். நமக்கு வர்ற இன்பமே இன்பம்டான்ங்கிற மாதிரி இருக்குமே ஒழிய, அந்த இன்பம் கூடிய சீக்கிரத்தில் நச்சு பொருளாக மாறி அது டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற அந்த அறிவு நம்மள்கிட்ட இருக்காது. The same joy becomes a poison. பாய்சன் ஆகுது, டக்குன்னு பாய்சன் ஆகி அது டிரான்ஸ்ஃபர் ஆகி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சாத்தான் ரெடியாக இருக்கிறான். அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவன் பயங்கர கொரியர் சர்வீஸுக்கு மாதிரி அவன் உட்கார்ந்துருக்கிறான். அதை விட கொரியரை காட்டிலும் வேகமாக உட்கார்ந்துருக்கிறான். ஏன்னா சந்ததிகள் அழியணுங்கிறது அவனுடைய விருப்பம், ஆனால் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது நம் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சந்ததிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி அதில் முட்டுக்கட்டை வைக்கிறது அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் தான் சில குடும்பங்களில் பயங்கரமான போராட்டங்கள் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். சந்ததிகள் வரும், ஆனால் எதிர்பார்த்த தேவனுக்கேற்ற நற்கனிகள் அங்கே இருக்காது. சந்ததிகள் வரும், ஆனால் ஒரு ராங் மூவ், ஒரு ராங் ஸ்டெப் ஒன்று எடுக்க சாத்தான் தூண்டி விட்டுருவான். தேவன் எதிர்பார்த்த கனிகள் அங்கே இருக்காது, வேற கனிகள் உண்டாகும். சந்ததி வரும், ஆனால் தேவன் எதிர்பார்த்த கனிகள் அங்கே இருப்பதில்லை. தேவன் அந்த சந்ததியிலே மகிமைப்பட மாட்டார். நம்முடைய குறிக்கோள் எல்லாம் தேவன் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மாயைக்கும் எல்லா அசுத்தங்களுக்கும் பொய்களுக்கும் விலகி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகள் நேசிக்க வேண்டும். சத்தியத்தின்படி சந்ததிகள் வர வேண்டும். அல்லேலூயா. மாயைகளின்படி வரக்கூடாது. இதில் தேவன் ரொம்ப விரும்புகிறார். அவருடைய விருப்பத்துக்கு இணங்கி நாம் இருப்போமானால் இந்த போராட்டத்தில் நாம் ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு விட்டு கொடுத்துட்டு எது வேணால் இங்கே வேணால் நடக்கணும், போன்னு தள்ளி விட்டுட்டு தேவ கனிகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. பாவக்காயை விதைச்சி போட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொய்யாப்பழத்தை பறிக்க முடியாது, அதில் மாம்பழத்தை பறிக்க முடியாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், தயாராகணும். ஆமேன். இப்போ இந்த டேவிடிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லும்போது என்ன சொன்னேன்? தி ஃபெயிலியர் டு ஷோ தி or to achieve the expected accepted end.
அங்கீகரிக்கப்படணும், ரைட். இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஒழுங்காக இல்லைன்னா டிஸ்ஃபங்க்ஷன்னு பேர். டிஸ்ஃபங்க்ஷன்னு பேர். இந்த ப்ராப்ளம் எதில் வருதுன்னா தாவீதுடைய லைனில் தாவீதுடைய பாவங்கள் தொடர்ந்து வந்ததுனால லைனு கரப்ட் ஆயிடுச்சு. லைன் கரப்ட்னா என்ன சொல்லன்னா, கரப்ஷன் என்ன சொல்ல, கரப்ட் ஆயிடுச்சுன்னா அல்லேலூயா, தீட்டுப்பட்டு கெட்டு போய் தீட்டுப்பட்டு லைன் அவுட் ஆகுது. ஒரு பரிசுத்தவானுடைய லைன் அப்படி அவுட் ஆகிறது ரொம்ப பெயின்ஃபுல். இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அதாவது ரொம்ப வலி வேதனைக்குரிய ஒரு காரியம். அல்லேலூயா. சரி, உள்ளே போகலாம், உள்ளே போகலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம உள்ளே போகணுன்னா அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையிலேருந்து நான் கொண்டு வருவேன். ஆமேன். சில வாசகங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவனுக்கு ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்தி நல்லா ஊதி நெருப்பை அதிக ஏற்றி விட்டான். அப்படின்னா தமிழில் எப்படி சொல்ல, நான் தான் சரியாக சொல்ல தெரியல. கறி அடுப்பில் நல்லா ஹூன்னு சின்ன டியூப் மாதிரி வச்சுருப்பான். ஹூன்னு ஊதுனா நல்லா பற்றி அனல் மூட்டுறது, நல்ல அனலை நல்லா கபகவன். அப்போ நம்முடைய பலவீனங்களை அனல் மூட்டுகிற பிசாசு. அப்போ நம்ம பலவீனங்களை கண்டுபிடிக்கணும். நிறைய காரியங்கள் சொல்லி தருவேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அனல் மூட்டிய அப்போ பலவீனத்தை அனல் மூட்டி எழுப்புவான். அப்போ அந்த பலவீனம் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிடும். அந்த பலவீனத்தில் செய்யக்கூடிய சேட்டையெல்லாம் இன்னும் அதிக சேட்டை செய், ஓட இன்னும் செய் அப்படிமா. எந்த அளவுக்கு அவன் பேச்சை கேட்டுட்டு நம்ம பலவீனங்களை ஸ்ட்ராங் படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு தூஷணம் உண்டாகும், மகிமை உண்டாகாது. அது அவனுடைய குறிக்கோளாக இருக்குது. அதில் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. Your weakness is the fundamental issue that becomes your foundation upon which the entire building of sinful structure arise. Your weakness is the fundamental issue. That becomes your foundation upon which your entire building of sinful structure stands or rise. என்னத்தை சொல்லி விவரிக்க முடியும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த கட்டடம் இருக்கு. இந்த கட்டிடத்துக்கு ஒரு அஸ்திவாரம் உண்டு. இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் மேட்டர். என்ன உள்ள இருக்கோ எனக்கு தெரியாது. இந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள, அதாவது இந்த அஸ்திபாரத்துக்குள்ள என்ன கல் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. மாந்தண்டி கல்லெல்லாம் இருக்க வச்சு கட்டுறாங்க. அது கல்லாலேயே அஸ்திபாரம் போடுறவங்களும் இருக்காங்க. அது ஏதோ ஒரு கல்லுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் முண்டு கல்லும்பாங்க. அதை இவ்வளோ பெரிய கற்கள் இருக்கும், அதை போட்டு கட்டிடுவாங்க. இப்போ தான் காலம், அது இந்த மற்ற இதெல்லாம் பெல்ட் போட வேண்டியதான், இல்லைன்னு சொல்லலை. பட் கற்களை வச்சே அஸ்திபாரம் போட்டு கட்டுற நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. ஒன்றாக அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. எனக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நினைக்கிறேன். இது ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்படின்னா இதுக்கு முன்னால் எது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும்? அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது நல்ல காரியங்களாக இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் அது கெட்ட காரியங்களாக இருந்தால் இதுக்கு மேலே நிற்கிற காரியமும் கெட்ட காரியமாக தான் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். Your foundation, whether it is good in spiritual sense, I am talking, if it is strong, then your spiritual building will be also strong. But if you strengthen the foundation of your building with weakness, still it will be strong. But you strengthen it. If you make it strong,
Weakness is not strong, but if you are strengthening the weakness, the building that you will build is the building of sin. That will be very strong. That will be very strong. பாவம் அல்லது பலவீனம், பாவம் அல்ல பலவீனம் என்கிற ஒரு காரியத்தை ஃபவுண்டேஷனாக, அஸ்திபாரமாக வைத்து அதை பலப்படுத்தினால், என் வார்த்தையை புரிஞ்சுக்கணும், உன் பலவீனத்தினால் ஒரு அஸ்திபாரத்தை செய்து அதை நீ பலப்படுத்தினால் பலமாகத்தான் இருக்கும். அது மேல வீடு கட்டலாம், அந்த வீடும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனால் பலவீனத்தின் மேல் கட்டின வீடு பாவம் என்கிறதான ஒரு வீட்டுக்கு வீடு கட்ட அது சமமாக இருக்கும், உதவியா இருக்கும். Your spiritual building, your building of sin will be very, very strong. Build structure, building of holiness அல்ல, பரிசுத்தம் என்கிற கட்டடம் அல்ல. Come on, can you? பாவம் என்கிற கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும். காரணம் என்ன? பரிசுத்தம் என்கிற கட்டடத்துக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு பரிசுத்தமான அஸ்திபாரம் வேணும். பாவம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா பில்டிங் கட்டினாலும் அதுக்கு ஒரு அஸ்திபாரம் வேணும். அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அஸ்திபாரம் பலவீனம், பலவீனத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டான், அதனால பாவம்ங்கிற வீட்டை கட்டிட்டான். அது ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு போவோம். என்னுடைய ஆர்குமெண்ட், என்னுடைய வாதம் உங்களுக்கு புரிஞ்சுதா? This is the logic. Now the matter is, what type of building are you going to? Are you intending to build? Or are you thinking to build? உன்னுடைய நோக்கம் என்ன? எந்த கட்டடம் கட்டணும்னு நோக்கமா இருக்கிறோம்? கரெக்ட் சொல்லுவோம், நம்ம எல்லாருக்கும் அதுதான் நமக்கு தேவை. அப்ப அதுக்கேற்ற ஒரு அஸ்திபாரங்கிறத நம்ம போடணும் அல்லவா? பலவீனத்தை போட்டுட்டோம்னா கட்டடம் வரும், பாவங்கிற கட்டடம் ஸ்ட்ராங்கா வரும். அந்த கட்டடத்தின் வழியாய் வரக்கூடிய உன் சந்ததி டிஸ்ஃபங்க்ஷன். டிஸ்ஃபங்க்ஷன். இன்னைக்கு ஒரு 30,000 ரெஃபரன்சஸ் இங்கேருந்து அது அங்கேருந்து உங்களை பரட்டி இப்படியும் சில பிரசங்கங்கள் வரும். அது ஈஸி பண்ணலாம், ஈஸி இல்லை, அதுலேயும் தேவன் அதை காட்ட காட்ட நம்ம கொடுத்து அது ஒரு டைப்பு. ஆனால் சில காரியங்களை நுணுக்கமாக விளக்கி சொல்ல வேண்டியது நம்முடைய ட்ரிகர்ஸ் அவர் இன்டெலெக்ட், நம்முடைய சிந்திக்கும் தன்மையை போய் தூண்டி விட்டுரும். அப்போ நம்முடைய வசன ஆராதனை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஒரு வசனமே வராது, ஆனால் செய்தி வரும். அப்படியும் வரும். சில நேரங்களில் செய்தி கம்மியாக்கி கர்த்தர் வசனமாகவே கொடுப்பார், அப்படியும் இருக்கும். எது எப்படியோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஒன். நம்பர் டூ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது நமக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது, தலைக்கு மேலே போகுதுன்னு யாரும் எண்ணக்கூடாது. அதுதான் அழகாக விளக்கி விவரமாக சொல்கிறோமே, எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 2 என்னன்னா, யுவர் ஹிடன் வீக்னஸ் makes you ineffective to do justice. அது ஒரு 3 உதாரணங்கள் வச்சிருக்கிறேன். யுவர் ஹிடன் வீக்னஸ்னா மறைந்திருக்கக்கூடிய பலவீனங்கள். நமக்குள்ள எத்தனையோ பலவீனங்கள் இருக்கும், ஆனால் அந்த பலவீனங்கள் மறைஞ்சு இருக்கும். நல்ல மக்கள் தான் நம்ம, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழணும்னு விரும்பி ஆண்டவருக்காக சில தியாகங்கள், பல தியாகங்கள்லாம் செய்து ஏதோ ஒரு விதத்தில் வேதத்தையும் வாசித்து நமக்கு கிடைக்கிற நேரத்தில், மூடு இருக்கிற நேரத்தில் எப்படியோ பல தடைகள் மத்தியிலையும் இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன லைட்டு பல்பு எரிஞ்சுக்கிட்டு தான் போகுது வாழ்க்கையில். அது கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இத்தனை ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம பயங்கரமாக சாதிச்சிட்டோமான்னு சொன்னால் நம்ம மனசே சொல்லுண்டே பொய் சொல்கிறடான்னு சொல்லுவோம். அது ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம நடிக்கவும் முடியாது.
நமக்கு தெரியும். நமக்கு வளர வேண்டிய விதத்தில் நம்ம இன்னும் வளரலைங்கிறது எல்லாருடைய இருதயத்துக்கும் தெரியும். ஆனாலும் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ டவுன் ஆன நேரத்தில் மறுபடியும் சபையில் ஏதோ நமக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அதை வச்சு அல்ல ஏதாவது ஒரு பிரசங்கம் எங்கேயாவது கேட்டு, இல்லை ஒரு யூடியூப்பில் பிரசங்கத்தை கேட்டு, இல்லை ஒரு பாட்டை கேட்டு, இல்லை ஒரு சாட்சிகளை கேட்டு, ஏதோ ஒரு வாழ்நாளில் இதுவரைக்கும் தேவன் நம்மளை பல காரியங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் நம்மளை இன்னைக்கு நம்மளை காலொன்றி நிற்க பண்ணியிருக்கிறார். அது ரொம்ப உண்மை. அல்லேலூயா. நமக்கு முன்னால் ஓடின பரிசுத்தவானே சொல்லுகிறார், நான் முற்றிலும் அடைந்தாயிற்று என்று நான் சொல்லவில்லை, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை கொஞ்சம் மறந்துட்டு முன்னானவைகளை சிலுவையை பார்த்துட்டு நான் போகிறேன்னு சொல்கிறார். அவருக்கு போராட்டங்கள் வரலையா என்ன? பவுலுக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி, நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க வேண்டிய நீ ஏன் வளரலைன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஐயோ, பலவீனத்தில் இருந்துக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன் ஐயான்னு. ஆனால் என்ன நடக்கணும்னா, இதில் தப்பு கிடையாது, அதுலேயே இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிக்கு அதிகமாக பிரயாசப்படணும். ஆனால் அது தப்பு அல்ல. ஒரு பெரிய தப்பு நடக்குது என்னன்னு கேட்டால், மறைந்திருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை நாம் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது பெரிய தப்பு. அதுதான் பிரச்சனை. மறைந்திருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை தட்டுறதை நம்ம நிறுத்திட்டோம்னா பெரிய பில்டிங் ஒன்று ஸ்ட்ராங்காக எழும்போம். அது என்ன பில்டிங்கு? பாவம் என்கிற ஒரு பெரிய பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழும்போம். ஆபத்தா மாதிரியும் ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துறாரு. அதுதான் இந்த பரிசுத்தவான் வாழ்க்கையில் நடந்தது. போன வாரம் பரிசுத்தவான் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. அதுதான் இன்விசிபிள் கேஜஸ். கர்த்தர் நல்லவர். நிறைய காரியங்கள் வரும். இது ஒரு 3 உதாரணங்கள் வச்சிருக்கிறேன், கேளுங்க. முதலாவது உதாரணம், இட் இஸ் நாட் பாசிபிள் டு கெட் அவுட் ஆஃப் ஆர் டு பிளஸ் எ மேன் இன் ஹிஸ் ட்ரபிள் while wholeheartedly having a grudge against him in your heart. It is not possible to bless a man who is in trouble. You cannot bless a man who is in deep trouble while at the same time you have a grudge against him in your heart. என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் மேல கசப்புகள் வைத்துக்கொண்டு அவனுடைய மோசமான சூழ்நிலையில் அவனுக்கு உதவியாக அவனை நாம் ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா நம்ம உள்ளத்தில் கசப்பு நாம் ஆசீர்வதிக்கிறோம், அது உண்மையாகாது. இட்ஸ் ஹிடன். என் உள்ளத்தில் கசப்பு இருக்குதுன்னு நான் அவன்கிட்ட எப்படி சொல்றது? ஒருத்தர் வாராரு, அவர் மோசமான நிலைமைக்கு போயிட்டார், எல்லாம் ஆஸ்தியும் போச்சு, எல்லாம் போச்சு, ஜாப் போச்சு, எல்லாம் போச்சு, ஒரு மாதிரி கேவலமான ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு நான் கசப்போடு நான் சொன்னேன்னா, உன் மேலே கசப்பு இருக்குதுன்னு நான் வெளியில் சொல்ல வேணாம்? அப்படி சொல்லி சொன்னால் என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதல்லவா? ஒருத்தர் வர்றாரு, கேவலமாக நிலைமையில் ஆயிட்டார், பாவம் வர்றாரு, கட்டுறதுக்கு ஒரு துணி கூட இல்லாதபடிக்கு ஒரு பரிதாபமாக வர்றாரு. நான் கசப்பு வச்சுருக்கேன், இதாண்டா இப்படி ஒரு நாள் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா, நீ இந்த மாதிரி சாவ, இதை விட பயங்கரமாக சாகணும், சரியா போ, இதுக்கு இந்த நாளுக்காக காத்திருந்தேன் போ அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, நல்லாயிரும் தம்பி, உனக்கு நல்லாயிரும். அந்த நல்லாயிரும்னு சொல்கிறதே அவன் கண்டுபிடிச்சிருவான். இவன் உள்ளத்தில் நம்ம எப்போ விழுவான்ட்டு இவன் காத்திருக்கிறது போல தெரியுதுடா, ஆஹா அப்படின்றான். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரி, நல்லா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமோ சம்திங் ராங். யூ cannot do that. That's number 1. அப்போ அந்த ஹிடன், ஒரு சிலர் ரொம்ப பாசமா நாசுக்கா, என்ன பிரதர் இப்படி ஆயிட்டீங்களே பிரதர், என்ன பிரதர், ஏன் பிரதர், அது வெளியில தெரியவே தெரியாது, ஆனாலும் அதில் வெளிப்படும். You cannot bless a man wholeheartedly when he is in trouble while you having the grudge against him. It is not possible. That's a hidden weakness.
Number 2. Hallelujah. You cannot, it is impossible to get out of a banqueting hall while at the same time you being a glutton. அப்படின்னா என்ன அர்த்தம்? You cannot come out of it. You cannot run away. You cannot escape. You cannot come out of a banqueting hall or a feasting hall while you being a glutton. A gluttony. தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. இவன் தின்னி பண்டாரம். ஆனா இவன் அழைக்கப்பட்டு பட்ட இடம், விசேஷித்த இடம் ஒன்று கேட்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான தின்பண்டங்கள் இருக்குது, சாப்பாடு அடுத்து இதுன்ட்டு. எனக்கு வேண்டாம், நீ இவனை வர சொல்லுங்க பாப்பா. வந்துடுவானா? இவன் ஏற்கனவே திணிப்பண்டார். எது கொடுத்தாலும் உள்ள போகும், எது கொடுத்தாலுமே உள்ள தள்ளிடுவான். அப்படிப்பட்ட ஆளுக்கு 100, 150, 300 தின்பண்டங்கள், பிரியாணி முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் தின்னவன் கிடையாது, முழு மாடையே தின்னவன். பீஃப் பிரியாணி இதுதான். அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பேங்க்வெட்டிங் ஹாலில் கொண்டு போய் வாயை கட்டிட்டு மரியாதையா கையை கட்டிட்டு பின்னால திரும்பி போடான்னா முடியுமா? மறைந்திருக்கக்கூடிய gluttony. Hallelujah. What you have inside, when it is hidden, you will do only that. You cannot do anything contrary to it. சின்ன உதாரணம் தான். மூணாவது ரொம்ப சென்சிட்டிவ் மோசமான ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. Shall I? It is not possible to genuinely pray for a lady while at the same time having a desire to sin with her. It's not possible to pray for a lady, for a woman, while you have an inner desire to commit a sin with her in your heart. It is not possible. ஏதோ ஒரு சகோதரி வருது, அந்த சகோதரி மேலே இவன் இருதயம் ஏற்கனவே பறி கொடுத்துட்டு ஒரு மாதிரி கிடக்கான். எப்படா இந்த அம்மா தலையை நம்ம கையில் மாட்டாதுன்னு ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது இவன் தப்பான எண்ணம் உள்ள வச்சிருந்து அந்த அம்மாவுக்காக நல்ல காரியங்கள் ஜெபித்தான்னா பலிக்காது. யார் இதில் உள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும்? God only can know. So அந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்து மாட்டுனுச்சுன்னா மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி, தடவி தடவி ஜெபம் பண்ணி, தொட்டு தொட்டு ஜெபம் பண்ணி, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி ஆசீர்வச்சு, பக்கத்தில் ஒருத்தன் ஏழை இருப்பான் கண்ணங்கரைன்னு, இயேசுவின் நாமத்தில் பா. ஏன்டா இந்த வித்தியாசம்? போன வாரம் தான் கிளிக்குட்டிகளை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஏன் இந்த வித்தியாசம்னா ஐயாவுடைய இருதயம் சாய்ந்த மதிலுக்கு ஒப்பானது. மதில் என்ன செஞ்சு? You cannot do that. You cannot do that. Your prayers are not holy. Your prayer will not be holy. உன்னுடைய ஜெபம் பரிசுத்தமானதல்ல. God will not hear that. So now what do you understand from these 3 examples? மறைந்திருக்கிறவைகள் முக்கியம். Hidden things are very, very important. Hidden intentions, hidden aim, hidden things, மறைந்திருக்கிற காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மறைந்திருக்கிற காரியங்கள் என்னவா மாறும்னா அஸ்திபாரமாக மாறும். அந்த ஃபவுண்டேஷன் வந்து அஸ்திபாரம் போட்டு அப்போ இப்போ இவன் சும்மா இருப்பானா? அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டே போவான், அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டே போவான். அதை ஸ்ட்ராங் ஆக்க அது மேலே ஒரு பில்டிங் கட்டுவான் பார்த்தீங்களா? அது என்ன பில்டிங்கு? கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் லேசாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்திக்கிட்டே வரேன். நம்ம ஐயா தாவீதுக்கு வந்துடுவோம். பரிசுத்தவான், கவனமாக பேசணும், கவனமாக கேட்கணும், மரியாதையாக கேட்கணும். ஏன்னா மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்க பட்ட பாடுகள் நமக்கு தெரியாது. அதுக்கு தான் இன்னும் வழியில் பாத்துல போய் கர்த்தரை பிடிச்சி இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள். அதனால தான் அவங்களுடைய நெகட்டிவை கர்த்தர் லைட்டாக தொட்டு நம்முடைய
பாசிட்டிவ்காக தொட்டிருக்கிறார், நம்ம நெகட்டிவ் பேசவே வேண்டாம். ஆனாலும் எடுத்து கொண்டு போகும்போது நமக்கு ஊறிருந்த உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சால் டிட் நாட் லவ் டேவிட் and he wanted to kill him. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். பாயிண்ட் பை பாயிண்டாக கூட நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிங்க. நோட்ஸ் எழுதி அதை தியானம் பண்ணலாம், அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போதோ இல்லை ஊழியம் செய்யும்போதோ நீங்கள் அதை பயன்படுத்தலாம். சவுல் ராஜா தாவீதை நேசிக்கவில்லை, மாறாக அவன் கொல்ல பார்த்தான். ஏன்? இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சில பொம்பளை ஆட்கள் போட்ட பாடல், கோரஸ் பாடினாங்க. இவன் கொன்னது இவ்வளவுதான், அவன் கொன்னது அப்படின்னு ஒரு கோரஸ் பாடின அன்னையிலேருந்து காய்மகாரமாகவே அவனை நடத்தினான்னு போட்டிருக்கு. அவன் புத்தி மாறி போச்சு, இவனை தீர்த்துக்கிட்டு பூமியிலே இவன் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு அவன் நினைச்சிட்டா. செய்த சேட்டைகள் சரித்திரத்தை இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த சரித்திரத்தின் டார்க் சைடு ஆஃப் டேவிடை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லணும். அவன் எவ்வளோ ஈட்டி எடுத்தான், அவன் ஈட்டியுடைய அளவு என்ன, அவருடைய அது இதென்ன அது என்ன, அதெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். த டார்க் சைட்ஸ், டார்க் ஸ்டோரி. ஸோ சவுல் இப்படி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறதான வேளையில் அவன் ராஜா, சாதாரண மனுஷன் கிடையாது, விவசாயி கிடையாது, இல்லை செருப்பு தைக்கிறவன் கிடையாது. அப்போ ராஜான்னு வரும்பொழுது அவனுக்கு முழு அதிகாரமும் வல்லமையும், he has every power to do anything. எவன் தலை வேணாலும் செய்யலாம். சொந்த மனைவி தலையை கூட செய்வானுங்க ராஜாக்கள். மனைவிகளோட தள்ளிடுவான். ஈவு இறக்கம் பாராட்டாம டப்புனுக்கு வெட்டிடுவான். அவனுடைய கோபம் அப்படி இருக்கும். ராஜாவின் கோபம் பைபிளில் போட்டிருக்கே, பயங்கரம். அவன் கோபத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. மனைவியை கூட்டுவாடான்னு 40 பேர் அனுப்புனான். 40 பேரை அனுப்புனான். வசதியை கூட்டுவாடான்னு அனுப்புனான். அந்த பொம்பளை வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுல்ல. வந்ததே கோபம், தூக்குடான்ட்டான். அப்ப இந்த போன ஜனங்கள்லாம் யாரு, கூப்பிட போனவங்கலாம் யாருன்னு கேட்டா பெரிய பெரிய ஆபீசர்ஸ், அவங்க மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு மந்திரி நம்மளுக்கு நாளை கூட்டுவான்னு சொல்லி ஒரு 10 IAS ஆஃபீஸர்ஸ் வர்றாங்கன்னு வச்சுங்களேன், செக்ரட்டேரியட்லேருந்து வர்றாங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் அண்டர் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, இப்படிப்பட்ட டாப் லெவல் பீப்புளெலாம் வர்றாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ராஜாவுடைய மனைவிக்கு தான் அவங்க வருவாங்களே ஒழிய காமன் மேனை கூப்பிட வரமாட்டான், பொது ஜனத்தை கூப்பிட வரமாட்டான். இன்னைக்கும் நம்முடைய சிஎம் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் அவங்க வீட்டாட்கள் அழைக்கணும்னா சில சில டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் கூட இருப்பாங்க. தட்ஸ் த ஆனர். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆனரபிள் கண்டிஷன்ல அந்த அம்மா வரமாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? பட்டுன்னு தூக்கி போட்டான். தட்ஸ் ஆல். ராஜாக்களுடைய கோபம் அப்படி இருக்கும். இப்போ தாவீதை இந்த ராஜா கொல்லணும்ட்டு நினைச்சான்னா நினைச்சது தானே, தேவன் காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆஸ்பெக்ட் நான் இப்போ தொடவே வரல. டேவிட்ஸ் டார்க் சைடை தான் நான் தொட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி, அப்படி இருக்கும்போது என்ன நடந்தது? ஆனால் Saul was afraid of David because the Lord departed from him and was with David. Saul removed David from his presence and from his office. சவுல் தாவீதை பார்த்து பயந்தான். ஏன் பயப்படணும்? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கோரஸ் பாடினதுனால அவனுக்கு பொறாமை வந்துட்டு, ஆனாலும் இவனை தொடர்றதுக்கு பயந்தான். காரணம் என்னன்னு கேட்டா, தேவன் கூட இருக்கிறாரு. அதனால எப்படியாவது வேற வழியில இவனை என்ன செஞ்சிடணும், கொன்றணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்ப தாவீது என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா எனக்கு சில முடிவுகள் எடுப்பேன் உங்களை குறித்து, இல்லாட்டினாலும் சில நல்ல முடிவுகள் எடுப்பேன். அவனை கொண்டிருக்க முடியாது. ராஜாவை கொல்லக்கூடாது இல்லையா? ராஜாவை கை வைக்கக்கூடாது. ஜனத்தின் அதிபதி. தீது சொல்லாதிருப்பாயாக, செட்டைகளுடையது போய் சொல்லி கொடுத்துருன்ட்டாரு. தூதர்கள் போய் சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் நம்ம மினிஸ்டர்ஸை எனத்தையாவது தாறுமாற எக்கு தப்பா பேசணும்னா தூதர்கள் போய் சொல்லி கொடுத்துருவாங்க. தட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட்.
அது என்ன பண்ணியிருக்கணும்னா, யூ ஷுட் ஹவ் கட் அண்ட் கான். தெரியுமில்ல உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு. நமக்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஆளுகளை வச்சுக்கவே கூடாது, ஓடிடுவோன்ட்டு இடத்தை மாத்திரும், ஊரை விட்டே ஓடிடும். எப்பா கொலகார பயல்க அப்படின்னு சொல்றோம்ல, வேண்டவே வேண்டான்னு. அவன் அதை செஞ்சிருக்கணும், தப்பிச்சு ஓடி இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு சவுல் இப்படி கொலை செய்யணும்னு ஒரு மனுஷன் மேல அவ்வளவு அன்பு பாசம் பொழிஞ்சிட்டார். அது மாறுது, விஷயம் மாறுது இல்ல, அவர் மாறல, அவரை மாத்தினது நீதான். திடீர்னு சவுல் தாவீது மேல அவ்வளவு அன்பு ஏன் வந்துச்சு? இவன் அன்பு காட்ட வச்சதே தாவீது தான். என்ன செஞ்சான்? நீங்களாம் என்ன சொல்லுவீங்க, தாவீது ஜெபம் பண்ணினான். சும்மா இருங்கய்யா, அவனுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டு. என்னன்னு கேட்டா, Saul found out David's weakness, which is a basement problem. பேஸ்மெண்ட் இஷ்யூ அது. இவ்வளவு ஆத்திரமா இருக்கக்கூடிய, பயந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படா இவனை தீர்த்து கட்டலாம் நினைச்சிட்டு கொலவெறியோட இருக்கிற இந்த சவுல் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அந்த பலவீனத்தை பயன்படுத்தியாவது இவனை தட்டிடலாம் ஈஸியா. எப்படி? நேருக்கு நேர் தட்ட முடியாது, மோத முடியாது. ஏன்னா நேருக்கு நேர் மோதுனா ஒரு சின்ன கல்லுனால இவன் கொன்னுட்டான். அவ்வளவு பெரிய அரக்கனை இவன் சின்ன கல்லுக்கு சமம் கிடையாதுன்னா, நான் எந்த மூலைக்கு நாள தவிச்சுக்கிட்டு கிடந்தேன், இவனை எவன்டா கொல்லுவானும் போது இந்த சுள்ளான் ஒரு கூழானை எடுத்துட்டு வந்து அடிச்சானே, அப்ப இவனுக்கு எப்படி பயப்படணும்? இவன் இன்னொரு கல் எடுத்தானா நம்ம அவுட்டு, அந்த கல்லை விட சின்ன கல் எடுத்தாலே நம்ம அவுட்டு. அடுத்த பயம் என்னன்னு கேட்டா, சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். இவன் கர்த்தர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இவன் பெரிய வித்தகாரன். இப்படி ஒரு கல் எடுத்து இப்படின்னா நம்ம உயிர் போயிடும். நம்பர் 1. 2வது, கர்த்தரும் கூட இருக்கிறார்னா இவனை தொடவே முடியாது. அதனால பயந்து போய் கிடக்குறேன். எப்படிரா அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் சாத்தான் எப்பவுமே நம்முடைய வீக்னஸ்ல தான் கண்டுபிடிச்சு அதை இழுத்து நம்மளை அட்டாக் பண்ணுவான். நம்முடைய பலவீனத்தை அவன் பார்க்கவே மாட்டான். பலத்தை பார்க்க மாட்டான். பலத்தை கண்டு மோதுறதுக்கு வரமாட்டான். நல்லா ஜபிக்கிறவனா இருந்தா அவன்கிட்ட வரமாட்டான். உதாரணம், பரிசுத்த ஆவியில நிரம்பி நல்ல மணிக்கணக்கா ஜபித்து தேவ சமூகத்தில் சத்தியத்தின்படி நடக்கிறதா இருந்தால் மறமாட்டான். வசனத்தின்படி நடக்கிறவன, கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் இடத்துல சாத்தானால் ஜெயிக்க முடியாது. தேவ பக்தி உள்ளவனும் பரிசுத்தம் உள்ளவனுமாய் ஒருத்தன் இருந்தான்னா அவன்கிட்ட சாத்தானுக்கு வேலையே கிடையாது, ஜெயிக்க முடியாது. சுத்தமாய் காத்துக்கொண்ட ஜனங்கள் அக்கினியில போட்டாலும் அவர்கள் அக்கினி ஒன்றும் செய்யலையே. எபிரேய புருஷர்கள், if you are a praying person in your family, because of your prayers your family will be protected. நீ ஜெபிக்கிற குடும்ப தலைவனாக இருந்தால் உன் ஜெபங்களின் நிமித்தம் உன்னுடைய மக்கள் காக்கப்படுவார்கள். ஜெபங்களை தேவன் மதிப்பு போடுகிறார், மதிக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் பயங்கரமாய் வந்திருந்தாலும், இடரல்கள் இன்னல்கள் வரும். அப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காத்தது உங்களுடைய ஜெபமா இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பது உண்மையானால், if this is true that you are a praying person as a priest in your house, because of the priestly anointing that is on your head, the protection comes along with your anointing. அல்லேலூயா. அதனால தான் வீட்டின் தலைவர்கள் ஜெப வீரர்களாக இருக்கணும், வீட்டின் தலைவிகள் ஜெப வீராங்கனைகளாக இருக்கணும். You put a strong fence around your house. உங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய வேலியை போடுகிறீர்கள். அதை போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் இருக்கும். அதை போடக்கூடிய ஒரு தைரியம், அதை போடக்கூடிய ஒரு உத்தரவாதம் உங்கள் மேலே இருக்கும், வீட்டின் தலைவர்கள் மேலே இருக்கும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்கள் வீட்டு வேலி இல்லாத வீடு.
வீட்டு தலைவர்களே பாவத்தில் உழன்று திரிந்து பொறுப்பில்லாதவர்களாக இருப்பார்களான அந்த வீட்டுக்கு வேலி இல்லை. வேலி இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள். You are a priest in your family if you are a family head. You are a priestess if you are a wife of a priest. And there is an anointing upon you. And you are to protect your family. So now what happened? இந்த வீக்னஸை கண்டுபிடிச்ச சவுல், இந்த வீக்னஸை கண்டுபிடிச்ச சவுல் அவன் சொல்லுகிறான், he sensed it and he said, here is my elder daughter Merab, take it அப்படிங்கிறான். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 17 to 19. ஏன் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராபை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாக மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். நான் ஒண்ணு கேட்கிறேன், வேற 2-3 எல்லாம் கேட்கல, ஒண்ணுதான் கேட்பேன். ஏங்க, நீங்க இவனை நல்ல சேவகனாக வைக்கணும்னு தானே நீங்க ஆர்மியில கூப்பிட்டுக்கிறீங்க, எடுத்திருக்கீங்க, எடுக்க போறீங்க. இன்டர்வியூ எல்லாம் வேண்டாப்பா, உனக்கு நேரா அப்பாயின்மெண்ட், சரிதானா? ஏங்க, நான் உனக்கு ஒரு ஆர்மி சீஃப்ங்கிற பொசிஷன் தர்றேன்னு சொல்லியிருக்கலாம்ல. சீஃப்னா என்ன? சேனைகளின் தலைவன் அப்படிங்கிற இருக்கிறதுலேயே உயர்ந்த பட்டத்தை தருவேன், பயங்கரமான சம்பளம் தருவேன், நீ மாத்திரம் எனக்கு நல்ல போர்ச்சவனா இருந்து என் யுத்தங்கள் எல்லாம் நீ இனிமேல் நடப்பிக்கணும் அப்படின்னு சொன்ன தப்பு என்ன? அப்படி சொன்னானா? அப்படி சொல்ல. இல்லை, உனக்கு இத்தனை மாகாணங்களை தருவேன், இத்தனை நிலங்களை தருவேன், உனக்கு இத்தனை சொத்துக்களை தருவேன், நீ உன் குடும்பத்தாரன் ஜாலியாக இனிமேல் வாழலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. அப்படின்னு சொல்லலை. போய் என்ன சொல்றான்னா, மூத்த குமாரத்தியாகிய மேராமை உனக்கு தருகிறேன் அப்படின்னா, அப்போ இவனுடைய எதை சொன்னா இவன் நாக்கு வெளியில தொங்கும். இவன் இதுக்கு இந்த வீக்னஸ் இவன்ட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அந்த பலவீனம் இவன்ட்ட இருக்குங்கிறத யாரும் இந்த ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு சரித்திரம் மாதிரி நீங்கள் வாசித்துட்டு போயிருக்கிறது உண்மைதான். பட் இங்கே கொஞ்சம் ட்ரிக், ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதில். ஏன்னா இவன் என்ன நினைக்கிறாங்கிறது அதுக்கு முந்தின சென்டென்ஸ்லேயே இருக்கு, அதே வசனத்திலேயே இருக்குது. நான் இவனை தொட முடியாது, என் கை இவன் மேலே, ஐயா கொஞ்சம் உச்சாமா, என் கை இவன் மேலே பட்டு இவன் சாக போகிறது கிடையாது. 2 காரணம், இவன் யுத்தத்தில் கொஞ்சம் பயங்கரமான புத்திசாலிடா, இவனை ஒன்றும் தொட முடியாது, ரொம்ப அறிவாளி இவன். 2வது கர்த்தர் அவனோட கூட. இந்த 2 காரணங்களால இவனை ஜெயிச்சுக்கவே முடியாது. பெலிஸ்தர்கிட்ட சண்டை போட விட்டுலாம், ஆனா இவன் வரணும் இல்ல, ஆர்மிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு, அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்ல போஸ்ட. அப்ப இந்த நேரத்திலேயாவது தாவீது என்ன செஞ்சிருக்கலாம்? வேண்டாயா, மேராவும் வேண்டாம், மீராவும் வேண்டாம், சாரின்னு சொல்லிட்டு மேல இருக்கிற துப்பட்டியும் கீழே போட்டு ஒருத்தன் ஓடினானே, அவனை போல ஓடி இருந்தா அவனுக்கு எவனாவது நான் உனக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் தரேன், இந்த பொம்பளை பாருன்னு சொன்னான். போர்த்திபார் என்னை உயர்த்தக்கூடும் அப்படின்னு அந்த பொம்பளை சொன்னிச்சுன்னு வச்சுங்க, என் புருஷன் பயங்கரமா உன்னை உயர்த்திடுவாரு, கொஞ்சம் வா அப்படின்னா, அப்படியா உயர்த்திடுவாரா அப்படின்ட்டு போனா என்ன ஆகும்? சபையே கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர் தான், ஆனாலும் கொஞ்சம் கேளுங்க, பிறகு போக போகத்தான் நமக்கு இந்த விளங்குனதெல்லாம். ஒரு யோசேப்பு பதவி போஸ்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவனுக்கு முன்பாக நான் நிற்க முடியாது, நீ சொன்னபடி நீ நான் செஞ்சேன்னா என் ஆண்டவர் முகத்தை நான் முழிக்க முடியாது, அவர் என்னை பார்க்க மாட்டார், நான் நிற்பது எப்படி, அவருக்கு பதில் சொல்லணும். போ, போர்த்திபாராவது புடலங்கையாவது ஓடு அப்படின்ட்டு அவன் விட்டான், ஓடிட்டான். இந்த மனுஷன் ஓடி இருக்கணுமா?
அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனுங்கிற ஒரு நல்ல பேர் வாங்கினவன் ஓடி இருக்கணும் அல்லவா? ஓடல. அப்ப அவன் என்ன சொல்றான்? அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்? அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேல் என் தகப்பன் வம்சம் 3 எம்மாத்திரம் போட்டான். அவன் 3 நாமத்தை போட்டான். உனக்கு கொஞ்சமாக இருக்கணும். அந்த அந்த பொண்ணை காட்டணும்னே, ஒரு காயோ நெஞ்சம் ஊரையே தள்ளிட்டாயா, எம்மாத்திரம். இவன் இப்படி செய்வான்னு, இந்த குரங்கு பைய இப்படி செய்வான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இதை காட்டினா அவன் அவுட்டுன்னு. அதான் அவனுக்கு பலவீனம். யார் இதை வெளியில கொண்டு வந்து சொல்ல முடியும்? நமக்கு இந்த விஷயத்தை இப்படி கொண்டு வந்து வெளியில யார் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் சொல்ல சித்தம் கொண்டாதான் நமக்கு சில மேட்டர் தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. நம்ம சரித்திரம் மாதிரி வாசித்துட்டு போயிடுவோம். ஓஹோ, சரி, மேராவை கொடுத்தான்னு போல. டே, நீ கொல்லணும்னு பார்க்குறவன் பொண்ணை கொடுப்பியாடா? உண்டு இல்லைன்னு கொல்லணும்னு நினைச்சவன் பொண்ணு கொடுப்பானா? அப்ப அவன் பொண்ணு கொடுக்குறேன்னு வந்தாலே அதுல என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? பெரிய கேம் இருக்குது. அப்ப அந்த கேம் இருக்குதுன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? நீ அப்ப தப்பிச்சு ஓடி இருக்கணும் இல்லையா? நீ புத்திசாலி தானே. அதுக்கு நீ நாக்க தொங்க போட்டீன்னா உன்கிட்ட ஒரு பெரிய பலவீனம் இருக்குது. இதை கண்டுபிடிச்சிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. அப்புறம் அடுத்து எம்மாத்திரம் சொல்லி போட்டதுக்கப்புறம் அவன் சரண்டர், ஃபிளாட் ஆயிட்டார் தலைவர். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய அதரியேலுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்டாள். அந்த கொடுக்கப்படும் காலம் வரும்போது மாத்திட்டான். அப்பா எவ்வளவு இந்த மாமனார் இப்படிப்பட்ட ஆளுன்னா போய் மாமனாரை மாட்டலாமா? இந்த மாமனார்ட்ட மாட்டலாமா? பார்த்தீங்களா? பரிசுத்தவான்கள் சில நேரங்களில் மடத்தனமா ஏமாற்றப்படுகிறத பாருங்க. நான் சில வார்த்தைகளை பயன்படுத்துறேன், தப்பு தான். இருந்தாலும் கலோக்கியலா பேசுறேன், தப்பு. If you are a godly man, stand firm for God. You may have to lose many things, doesn't matter. பரவாயில்ல. தேவன் கொடுக்கிற போது, கொடுக்கிற வேளையில் தேவன் கொடுக்கிறதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஓடி போயிடும். ஆசை காட்டி, மோசம் காட்டி, எந்த காட்டியும் கீட்டியும் அல்ல, நத்திங் டூயிங். நம்ம நினைவுகள் அல்ல, தேவனுடைய நினைவுகள் வேற. ஹல்லேலூயா. அதனால தான் இவன் செஞ்ச தப்பு. சரி, இது அப்படியே நான் அந்த ஸ்டோரி நான் கொஞ்சம் அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி போகிறேன். அப்பயாவது அவன் விலகி இருந்திருக்கலாம். இப்போ நீங்க 1 சாமுவேல் 18:20 வசனத்துக்கு வாங்களேன். அடுத்த வசனத்துக்கு வாங்களேன். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் நேசித்தாள். அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. அவள் அவனுக்கு கன்னியா இருக்கவும், கன்னி பெண் இல்ல, கன்னியா இருக்கும், டிராப் இருக்கவும், பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவாய். ஏற்கனவே ஒன்று கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தண்ட கொடுத்தது ஒரு தப்பு. என்ன, நான் பைபிளில் ஒழுங்கா தானே பேசுறேன். ஆசை வச்சு கொடுத்தது தப்பு. 2வது, இப்போ மீகாள் நேசிக்கிறாள்னு தெரிஞ்சு போச்சு. ஏண்டா டே, அப்ப அந்த இவ்வளவு காலமும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க 2 பேரும்? இவனுடைய வீக்னஸ் பயன்படுத்தி அவன் எல்லையை கொஞ்சம் கடந்திருப்பான். இப்ப அந்த பிள்ளை இவளை நேசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ மகளுக்கும் ஒரு ஜூட்ஸ் விட்டுட்டு அடுத்த மகளை பிடிச்சி உனக்கு தரப்போறேன்னு சொல்லி, எப்ப இந்த ஆளை எப்படிப்பா நம்புறது? இவனுடைய வீக்னஸ் எவ்வளவு பலவீனத்தை அவன் அழகாக கண்டுபிடிச்சு கிளீனா விளையாடுறான். நீங்க இது பார்க்கலாம், இந்த ஸ்டோரியிலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம்.
நீ ஒரு பரிசுத்தவான், நீ நிற்க வேண்டிய இடம் இது இல்லை. உன்னை ஒரு விளையாட்டு கேளிக்கை பொம்மையாக அவன் பயன்படுத்துறான். இப்பயாவது உனக்கு மண்டையில் அறிவு வரலையா? மீகாலும் வேண்டாம், மாகாலும் வேண்டாம், எவ்வளவு வேண்டாம், போடான்னு விட்டுட்டு ஓடி இருக்க வேண்டியதானே. இவ்வளவு காரியங்கள் தெரிந்து கொண்டும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய வீக்னஸ், hidden weaknesses are becoming foundations for a sinful building to rise on that. Now let's go further. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகலாம். கொஞ்சம் இப்போல இருந்து கொஞ்சம் வேகமா போவேன். Now some people think this is the end. This is not the end, but this is the beginning. இது எண்டன்னு நினைக்கிறாங்க. எண்ட் இல்ல, இது ஆரம்பம். ஆரம்பம். அப்ப நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போனா 1 சாமுவேல் 25:39. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது, என் நிந்தை வழக்கை நாபால் கையில விசாரித்து தம்முடைய அடியானே பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதை ஓகே விடு, அதெல்லாம் ஸ்தோத்திரம், ரைட்டு. கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி இப்பதான் ஸ்லோவாகணும். இப்ப ஸ்லோவாகுங்க. அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். You see this culture, this kind of weakness continues. அப்போ அவன் என்னைக்கு செத்தான் அப்படின்றது பார்த்த உடனே ஆளுகள் அனுப்பிட்டான். அது போய் கேளுப்பா, கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு வருவாளான்னு கேளு அப்படின்ட்டு ஒரு கும்பல் அனுப்பிட்டான். அவங்க போய் என்ன பேசினாங்களோ தெரியல, அந்த அம்மா ஓடி வந்துருச்சு. ஓடி வந்தோடனே கல்யாணம் ஆகி போச்சு. எல்லாம் ஓகேங்க, விட்டுருங்க, சரிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி 1 சாமுவேல் 25:43. இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாமையும் அவர்கள் இருவரும் அவனுக்கு, இப்ப இஸ்ரவேல்லேருந்து ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்துட்டான், அகினோவாம்னு கூட்டிட்டு வந்துட்டான். நாபாலுடைய மனைவியா இருந்த அபிகாயிலையும் இப்ப மனைவியா கிட்ட 2 பேரும் அவனுக்கு பொண்டாட்டிகள்னு பைபிள் சொல்லுது. அப்படிங்கிற நான் தமிழ் வார்த்தையை சொல்றேன். இது மனைவியானார்கள், டீசெண்டா கொண்டு போகுது வண்டி. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாருங்க, இப்படி வந்துகிட்டே போனீங்கன்னாக்க the problem with the females still continues when David became a king. இங்க தான் இப்ப பிரச்சனைக்கு என்ன காரியம், நான் தொடர்ந்து வர்றேன். கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. ராஜாகிறதற்கு முன்னமே இப்படின்னா அது எப்படி கரெக்டா பதில் சொல்றீங்க? ராஜாவானதுக்கு அப்புறம் ஹோல் கண்ட்ரி அவன் கையில இருக்கு. அப்போ அந்த தேசத்தில் இருக்கிற அவன் இஷ்டம்தான். போன வாரம் பார்வோன், அபிமெலேக்கு, அவன் ராஜா. நெகோசியேஷனே கிடையாது, பேச்சுவார்த்தையே கிடையாது. இப்படின்னா அப்படிதான், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இவன் ராஜா வானதுக்கு அப்புறம் இவனுக்கு இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கக்கூடிய ராஜா இப்ப எப்படி ரொம்ப மோசமாயிடும் அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமா வரேன், நீங்க பாருங்க, எண்டில் பாருங்க என்ன இருக்குன்ட்டு. So what happens here? 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாவீதுக்கு எப்ரோனில் பிறந்த குமாரர் இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோமாவிடத்தில் பிறந்த அம்னோன் நம்பர் 1. நம்பர் 2, கர்மேலில் ஊராளாகிய அபிகாயிலிடத்தில் பிறந்த கிலெயாப். நம்பர் 2. நம்பர் 3, கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம். 4வது, ஆகீத் பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன். 5, அபித்தாள் பெற்ற செப்பத்தியா. என்ன சப்பாத்தி சாப்பாத்தி எல்லாம் வருது பேரெல்லாம், சரி, செப்பத்தியாள் 5ஆம் குமாரன். 6வது, அவன் பெண் ஜாதியாகிய எல்காள் பெற்ற இத்ரேயாம். 6 குமாரர்கள், 6 மனைவிகள், 7 ஆண்டு.
7.5 ஆண்டில் 6 குமாரர்கள் பெறுவது எப்படி? புஸ்தகமே எழுதிடலாம் போல. 7 வருஷம் 6 மாதம், 7.5 வருஷத்துல 6 மனைவிகள் 6 குமாரர்கள் எப்ரோனில் பிறந்தாங்க. மேட்ரு இதோட ஓவரா? These are born to David in Hebron, and David at this point of life he had 6 wives, 6 females, but that was not enough for him. அது பத்தல. The Bible says, and David took more wives and more concubines from Jerusalem after he came from Hebron. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 13, 14. இவ்வளவு நேரம் ஐயா எங்க இருந்தாரு? எப்ரோன்ல இருந்தாரு. எப்ரோன்ல இருந்துகிட்டு இந்த கதை. இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் எப்ரோனில் இருந்து புறப்பட்டார், வந்துட்ட பிறகு அது அந்த புத்தி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரா? குட்டே வந்துட்டார். புத்தியும் கூட வருது. அப்புறம் என்ன, எருசலேமுக்கு வந்திருக்கிறார். இருங்க, எப்ரோனிலிருந்து எருசலேமுக்கு வந்திருக்கிறார். எருசலேமில் இப்போ வாசித்த இந்த வசனத்துல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமா தெரியுதுன்னா, எந்த வார்த்தை உங்களுக்கு முக்கியமா தெரியணும்? அதிகமானவா, இன்னுமா? ரெண்டையும் சேருங்க, அதான் முக்கியம். குமாரர்களை பெற்றான், குமாரத்தை அதெல்லாம் பெருசு மேட்ரு கிடையாது. அப்போ என் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை 2 முறை பயன்படுத்துறாங்க. என்ன கண்ணு தெரியலையா? 2 முறை. அப்போ ஒரு முறை சொல்லும் போது இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகள், இன்னும் அதிகமான குமாரர்களும் குமாரத்திகள். எதையோ ஒன்று அழுத்தம் திருத்தமா சொல்ற மாதிரி இல்லையா இது? என்ன கொஞ்சம் எப்படி என்னோட கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வாங்களேன். Something God is stressing, he is applying more emphasis on some matter, which means that God's eyes are watching David. தேவனுடைய கண்கள் தாவீதை க்ளீன் அப்சர்வ் பண்ணுது. யோசேப்பு ஓடினதையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. தாவீது என்ன வேலை பண்றான், இவன் எங்க போறான், போற இடங்கள் எல்லாம் ஒரு கும்பலை கூட்டிட்டு வரான். அதையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், இன்னும் அதிகம். சரி சரியப்பா, இதோட உட்டியா? நாட் எனஃப். இது வரைக்கும் அவனுக்கு வந்ததெல்லாம் லீகல் வைஃப்ஸ் அண்ட் லீகல் கான்குபின்ஸ். சட்டப்பூர்வமா அவன் ராஜா. அவன் நினைச்சா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது அவனுடைய திறமை, அவனுடைய திறமை. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அவனுக்கு இல்லையா என்ன? எல்லா பாட்டுக்கு இருக்கட்டும், திறமை அது. ஆனா லீகல். இனி வந்த ஒரு காரியம் இல்லீகல். பத்ஷெபா 51வது சங்கீதம். அப்போ இந்த கொஞ்சம் நிக்கணும், இந்த இடத்துல கொஞ்சம் நிப்பேன், கொஞ்சம் என்னைய கவனிங்க. ஏன் அதை லீகல் அண்ட் இல்லீகல்னு நான் அதை பிரிச்சு வச்சு சொல்றேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சட்டப்படி ஒழுங்கா இல்லாம, சட்டத்துக்கு வெளியில கர்த்தர் போட்ட கோட்டுக்குள்ள இல்லாமல், கோட்டை விட்டு வெளியில போய் லீகல்ல இருந்து வெளியில போய் பழகினவனுக்கு இல்லீகலா போறது ஈஸி. If you have been trained to come out of the circle which God has given you, and if you have come out of it many number of times, and when it looks very easy for you, then it is easy for you to get out of the circle to become illegal. It's very easy. When you cross the lines which God has given you, trespass, you are stepping on a very dangerous ground, and the life becomes irreversible, and the judgments become irrevocable. If you can understand my statements, if people who can understand a little bit of English can easily understand what I am speaking to. The life becomes very irreversible.
Very tough. You lose the tenderness of your character. இது எப்படி நான் தமிழில் புரிய வைக்க தெரியல. You lose the tenderness. நம்முடைய கேரக்டருடைய மிருது தன்மை போய்விடும். You become tough and rebellious in nature. Very tough and rebelliousness. You will never fear anybody. You will never fear any authority. You don't follow any protocol at all. You are the leader, you are the master, you are the king for yourself. Do you know you are stepping on a very dangerous ground? And nobody can handle you. This is very dangerous. Don't you ever get pushed to that level by yourself, which is the folly on your part. அத்துமீறி டக்குன்னு போயாச்சு, முடியாது அத்தோட அவுட். For everybody there is a circle God has given. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு ஒரு வட்டம் உண்டு, ஒரு தாய்க்கு ஒரு வட்டம் உண்டு, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வட்டம் உண்டு. அவரவர்களுக்கு அந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையோட நாம் வாழ்வோமானால் தேவனுடைய கரம் நம்ம மேல் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரும். Future will be blessed. You fight against anybody, but you can never achieve that in your life. You test it. You cannot win. Very sure, you cannot win. Because it is God's protocol. You cannot change God. You cannot change God's laws. You cannot do it. சர்க்கிளுக்கு வெளியில போய்விட்டா. Legally you enjoyed your freedom. Lavishingly you enjoyed your freedom within the boundaries, which God never accepted that. You are now so trained and you tested what it is to come out of God's will. Legally, how much easy for you to do the same thing illegally outside. சட்டப்பூர்வமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் இருப்பதை மகிழ்ந்து ருசி பார்த்த ருசி கண்ட பூனை சட்டவிரோதமாக அதை செய்கிறதுக்கு எவ்வளவு நாள் வேண்டும்? If somebody cannot stay in the wedlock, உடன்படிக்கையின் மனைவியோடு உடன்படிக்கையின் புருஷனோடு வெட்லாக்ல within the limited circle, if you cannot do that, God will watch for some time. And do you know, before God passing a judgment, your own character will pave a way for you to escape the boundaries of your family and commit a greater sin illegally, which becomes public affair. It becomes a public affair. வட்டத்துக்குள் இருந்து கொண்டே தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை செய்ய ருசி கண்ட பூனை வெளியில போய் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சொன்னது இப்போ விளங்கிருச்சா? That's what has happened to David. That's what has happened to David. That's his hidden character. அது மறைவான பலவீனம். But unfortunately that has become a foundation for his sinful building. Unfortunate. No, it's all right. It doesn't stop there. Now what happens? Let me explain. நான் உங்களுக்கு இன்னும் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கட்டும். அவனுடைய ஆர்மியில வேலை செய்யற ஒரு சாதாரண தொழிலாளி, அவனுடைய பட்டாளத்தில் அவன் வேலைக்கு வச்ச சம்பளத்துக்கு வேலை செய்யற உத்தமன், சுத்தமான ஆளு, அவனே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கிறான். பார்க்கறாங்க எல்லாரும், யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சபடி நான் பைபிள் வாசித்தது, ஏன்னா உங்களுக்குள் ஒரு சிலர் நல்லா வாசித்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சபடி ஊரியாவுக்கு ஒரே மனைவி இருக்கிறதாகத்தான் எனக்கு இந்நாள் வரைக்கும் தெரியும். உங்களுக்கு ஒரே மனைவியா?
ஒரு மனைவி வச்சிருக்கான், அவன் 1:1 வாழ்றான். 1:1 வாழ்றவன் உத்தமனா, 1:X வாழ்றவன் உத்தமனா? அது எப்படி சொல்லிட்டீங்க? அது அப்படிதான். அப்போ இவன் என்ன பண்ணிருக்கணும்னா, இவனுக்கு வெக்கம் வந்திருக்கணும். பக்கத்து காம்பவுண்டு. என்னங்க விஷயம் புரியாம பேசுறீங்க? அவன் கும்மிடி பூண்டியில் இருக்கிறான், இவன் குடுவாஞ்சேரியில் இருக்கானா என்ன? பக்கத்து காம்பவுண்டுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியுங்க, நல்லா 51வது சங்கீதம் காட்டி கொடுத்துருச்சுங்க. காம்பவுண்ட் வால் அந்த பக்கம் தள்ளனா உரியாவுடைய வீடு, இந்த பக்கம் மகாராஜாவுடைய வீடு. அப்ப இவனுக்கு எப்படி தெரியுது? அடுத்த காம்பவுண்ட்ல ஒருத்தன் எப்படி வாழ்றான் பாடுறான். எப்படி வாழ்றான்? நிறைய பேருடைய ஐடியாலாம் போய் எப்படி ஒண்ணு கண்ணேன்னு வாழ்ந்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எப்படி சாத்தியம்? ராஜாவை பார்த்து காப்பி அடிச்சிருக்க வேண்டிதானே? அட பாவி, நீ அவனை பார்த்து நீ காப்பி அடிக்கணும். இந்த மாதிரி வாழ்றான்டா அவன். ஒரே ஒரு மனைவி வச்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா வாழ்றான் பாருன்ட்டு இவனுக்கு வெக்கம் வந்திருக்கணும். ஆனா இவன் நினைச்சானோ நினைக்கலையோ அது எனக்கு தெரியாது. சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த ஒன்னையே விட்டு வைக்காம, அப்ப இது லீகலா இல்லீகலா நீங்க சொல்லுங்க. அப்ப இவனுக்கு எப்படி அந்த துணிச்சல் வந்துச்சு? You are trained. Your conscience is blurred. You not blurred. Your conscience is dead. Blur வேற, dead வேற. மங்களா தெரியுங்க. ஆனா கண்ணு டெட் இல்ல. நீ பார்த்த டெட்டான்னு சொல்றீங்க தெரியுது. அந்த பிரதர் அங்கதான் இருக்காங்க தெரியுது. ஆனா கிளியரா தெரியல. டெட் கிடையாது. டெட்னா அது மாதிரி கான்ஷியன்ஸ் பிளர் மாத்திரம் இல்லை, கான்ஷியன்ஸ் இஸ் டெட். இன்னும் சொல்ல போனா மனசாட்சி கில்டு, புச்சர்டு. கசாப்பு கடை, மனசாட்சியை கொண்டு போய் கசாப்பு கடையில் ஒரே வெட்டிட்டாங்க. ஆமா, இத்தனை பின்னால வச்சுட்டு இருந்த பிறகு இன்னும் மனசாட்சி உயிரோட இருக்குமா? டைவர்ஸே பண்ணிடுச்சு அவனை. போ, உன்ட்ட நான் இருக்க மாட்டேன். மனசாட்சி ஓடி போயிடுச்சு, செத்தே போச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ இல்லீகலாவே இவ்வளவு துணிச்சல் வந்தது. இல்லீகலா போறதுக்கு நீ எவ்வளவு துணிச்சல்? மேட்ரு ஒன்றும் இல்லை. அவன் ராஜா வேற. அவன் ஒண்ணு வச்சிருந்தான்னா அந்த ஒண்ணு எனக்கு தான். என்ன புத்தி! கடைசியில் அவன் ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுதுரா டேன்னு சொல்லிட்டு இது வேற தொப்பையை தள்ளிட்டு வருது, அவனை போட்டு தள்ளான்னு சொல்லி அவனை வேற கொலை வேற பண்ணி, இப்போ இந்த பிறந்த குழந்தையே இவர் தேசம் ஏற்றுக்கொள்ளுமா என்ன? That is what I said, dysfunction. Dysfunction. This is called dysfunction. It is an expected, accepted growth. Expected, accepted growth. What you expected is different from David. தாவீதுட்ட என்ன எதிர்பார்த்திருக்கணும்னா, இவன் இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா இவனுடைய சந்ததி எல்லாம் இருதயத்துக்கு ஏற்றவர்களா வந்து ஒரு பெரிய கும்பல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அத போல ஒரு ஆசீர்வாதம் இஸ்ரவேல்ல இல்ல. டக்குன்னு வேற என்ன வந்துருச்சு பாத்தீங்களா? சரி, இவன் கதையத்தோட முடிச்சுட்டு ரிசல்ட்டை பார்ப்போம், ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம். 2 சாமுவேல் 12:10. இப்போதும் அசட்டை பண்ணினா என்ன அர்த்தம்? இருங்க, அசட்டை பண்ணினா என்ன அர்த்தம்? அவன் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அவன் கிடக்கிறான். ஏத்தினாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் verdict passed. ஜட்ஜ்மெண்ட், verdict வந்துருச்சு. அப்போ இந்த பட்டயம் வரும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்போ பட்டயம் உள்ள வந்துருச்சுன்னாக்க இந்த பட்டயத்துக்கு ஒரு பசி இருக்கும், ஸ்வர்டுக்கு ஒரு பசி இருக்கும். பிளட்டை பார்க்கணும். அது பிளட்டை பார்க்காம கத்தி உள்ள போகாது. அப்போ நான் அனுப்ப போகிற பட்டயம் உங்க வீட்டாருடைய ரத்தத்தில் நாள் பசியை ஆற்றும் என்று அர்த்தம்.
ஐயோ, நீங்களாம் இதை கேட்டா பக்குன்னு இல்லையா நமக்கு? ஆண்டவர் நம்மள்ட்ட வந்து இப்படி சொல்லிட்டு, நான் ஒரு பட்டயத்தை அனுப்புறேன், உன் வீட்டாருடைய சாவு அந்த பட்டயத்துக்கு உணவா இருக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? என் இருதயத்துக்கு ஏற்ற புருஷனாக உன்னை கண்டேன்னு சொல்லவர் தானே. அவர் வாயிலேருந்து இப்ப என்ன வந்துச்சு? அப்ப அதெல்லாம் வாட்ச் பண்றாரா? அவனுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைகள் என்னென்னலாம் அநியாயம் அவன் கண்ணெதிர பண்ணியிருக்கிறானுங்க. அப்சலோம் அப்ப சொல்றாரு, நீ இதை மறைவாய் செய்தாய். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முன்பாக பட்ட பகல்ல உன் மனைவிகளோட உன் குமாரன் படுப்பான்னு அப்படியே செய்தான் அவன். அப்சலோம் அப்படியே செய்தான். அடுத்து அவனுடைய வீட்டாரில் ரேப் நடந்திருக்குது. தன்னுடைய குமாரர்கள் சுகவீனமாய் ஒருத்தன் படுத்திருந்தது போல நடிச்சு ஒரு பொம்பளை கூட்டு வந்து அவதான் எனக்கு தண்ணி கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அவளை கெடுத்து போட்டான். வெட்டி போட்டார்கள். அதுக்கப்புறம் அவனை பழி வாங்கிட்டானுங்க. இவன் கண் எதிர நடந்தது இவனுடைய வாழ்க்கையில. போன வாரம் பார்த்தோமா, ஆபிரகாம் ஈசாக்கு பீரியட்ல வாழ்ந்தான். ஈசாக்கு அப்புறம் 15 வருஷம் யாக்கோபுடைய பீரியட்ல வாழ்ந்தான்னு அவன் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் இவன் செய்ததெல்லாம் அவன் பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தான். இங்க தாவீது செய்ததெல்லாம் அவனுடைய பிள்ளைகள் பண்ணாங்க. ரேப் அண்ட் மர்டர். அதே வாய், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன அதே வாய் இப்ப என்ன பேசுச்சுன்னா, I have been watching you. எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒண்ணு இப்போ காட்டுறேன், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன் பாருங்க. இஃப் திஸ் இஸ் காட்ஸ் லிமிட் ஃபார் யூ, உங்களுக்கு அல்லது எனக்கு இது தேவன் தந்த ஒரு லிமிட் என்று வைத்துக் கொண்டால், அளவு என்று வைத்துக் கொண்டால், நான் அதை காட்டிலும் ஒரு அளவுக்கு சுருக்கிட்டு அந்த லிமிட்ல வாழ்றது எனக்கு சேஃப். சேஃப்ங்க. There is always a limit. You cannot cross that limit. அந்த லிமிட்டை தாண்டும் பொழுது தேவனுடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு பெரிய ஆளு உத்தமமா இருந்து தன்னுடைய இருதயம் ஏற்ற இருதயம்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் ஏதாவது சொல்லியிருக்கலாம். உன் வீட்டில் இனிமே நீ வந்து உனக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கஷ்டமாகும் அப்படின்னு ஏதாவது லைட்டா சொல்லியிருக்கலாம். கஷ்டப்பட்டு தான் நீ வாழ்ந்து சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கலாம். பட்டயத்தை அனுப்ப போறேன்ட்டார்ல. கடைசியாக அவனுடைய கடைசி நாட்கள், அவன் இந்த விஷயத்துல ஒன்றும் பெருசா அதோட முடிச்சுட்டு போயிட்டான். அவனுடைய கடைசி நாட்களிலும் கூட அவனுக்கு சூடு உண்டாகும்படிக்கு ஒரு வாலிப பெண்ணை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சிருந்திருக்கான். அப்போ சிலர் சொன்னாங்க, இந்த மாதிரி அவன் வேற ஒன்றும் தப்பு அவன் பண்ணல, அந்த பொண்ணோட ஒரு தப்பும் பண்ணதாக வேதத்தில் இல்லை. ஆனாலும் சொல்றாங்க சிலர், நீ செயல்ல தப்பு பண்ணாட்டினாலும் கண்களால் என்ஜாய் பண்ணிட்டு மூளையில் என்ஜாய் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்திருப்பான். சிலர் செயல்ல பண்ண மாட்டாங்க, கண்களால் அவளுடைய பியூட்டியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். So somebody said like this, David started with a girl and ended with a girl. டேவிட் ஒரு கேர்ளோட ஆரம்பிச்சு ஒரு கேர்ளோட முடிச்சான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். வாட் யூ ஹேவ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு அப்சலோம், வாட் யூ ஹேவ் இது முடிஞ்சதா? போய் தொலை, நீ நீதிமானான கிடையவே கிடையாது. அப்சலோம் நீதிமான் கிடையாது, போய் தொலை, அவன் அப்படித்தான் போய் ஒளி. பின்னால வந்த ஒருத்தன் சாலமோன்னு ஒருத்தனை தேவன் எப்படி புகழ்ந்த அமைதியான புருஷன் சொல்லி அவன் இவனுக்கு மிஞ்சி ஹேபிச்சுவல் சின்னராக மாறிட்டான். இவன் அக்கேஷனல் சின்னர்னா அவன் ஹேபிச்சுவல் சின்னராக மாறி ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஐட்டத்தையும் கொண்டு வந்துட்டான். எகிப்திலேருந்து பொம்பளைகளை இறக்குமதி பண்ணா, அங்கேருந்து இறக்குமதி பண்ணா, ஒரே இது எல்லாம் இம்போர்ட் டியூட்டி எல்லாம் பண்ணி கடைசியில் கான்குபின்ஸ் அத்து மீறி இவனுக்கு there is no boundary at all for this fellow. எல்லையே கிடையாது. என்றால் எப்படி நடந்துச்சு? இவளுக்கும் சாலமோனுக்கு தேவன் அறிவுரை கொடுக்காமையா படுத்து தூங்குனா? இல்ல, மகனேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னத்தை சொல்லியிருப்பானோ, தேவனுக்கு பயப்படு, தேவனை தேடு, அப்பொழுது அவர் தென்படுவார், இல்லாவிட்டால் அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கு விட்டு விடுவார்னு சொல்லி எல்லாம் சொல்லி வேற என்னத்தெல்லாம் சொல்லி கொடுத்தானோ, என்னை மாதிரி ஆகாதடான்னு சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருப்பான். இவன் கேட்டானா? கழுத பையன் இவன் கேட்டானா?
பயங்கரமா போயிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிங்க. நமக்கு இந்த சரித்திரம் தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. There is a hidden cages. If you don't address it there and then, அந்த பிரச்சனை அங்கேயே சாகடிக்காவிட்டா. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22 பாருங்களேன். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி இது இந்த பிரசங்க நான் பிறகு பண்ணுவேன். இந்த பிரசங்கம் இப்போ இல்லை, ஆனால் அந்த முதல் வார்த்தையை மாத்திரம் இப்போ எடுக்கிறேன். ரைட்டா? அந்த முதல் வார்த்தையோட முடிச்சுக்குவோம். உங்களுக்கு எனக்கு டீல். சோத்திரம். பின்னாலெல்லாம் அப்புறம் தான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. ஏன் ஓட சொல்றாருன்னா, அந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விசுவாசத்தில் எதிர்த்து போராடி, விசுவாசத்தில் எதிர்த்து நின்று போராடி. அப்படி எழுதல. அப்படி போராடினா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். பவுல் எவ்வளவு விசுவாசத்தில் எதிர்த்து நின்று போராடி. இந்த விஷயம் போராடி ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ல முதல் ஸ்டெப் இதுதான். ஃபுல் கிடையாது. அதான் பிறகு இருக்கிற பிரசங்கம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீ யூ ஹேவ் டு ரன் அவே. வேலைக்கு அந்த ஸ்பாட்ல நிக்காதேன்னு பவுல் சொல்றாருன்னா, அவன பவுல் அவ்வளவு மடையானா என்ன இதை எழுதுறதுக்கு? டேஞ்சர் ஆஃப் சின் இஸ் டூ மச். இதுல வேலைக்கு ஓடுன்ட்டார். ஓட்டம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுங்கிற இந்த ஒரு விஷயத்துல நீ பக்கத்துல நிக்காத. விசுவாசத்தில் நான் நிற்க போகிறேன் பார், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பிடிக்க போகிறேன். நல்லா பிடிச்சிக்கிட்டே உள்ள தாட்ஸ் ஓடும். பிடிச்சிக்கிட்டு இருப்பான், உள்ள தாட்ஸ் ஓடும். பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார், உள்ள கெட்ட எண்ணங்கள் போகும். விசுவாசி நல்ல எண்ணத்தோட தான் நல்லா கேட்டுக்கிட்டே இருப்பான், உள்ள வேற எண்ணங்கள் ஓடும். இதுக்கு தப்ப முடியாது. அதனாலதான் அதுக்கு ஏங்கிறத அடுத்த பிரசங்கத்துல நான் வரேன். பிரமாதமா இருக்கும் தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். அல்லேலூயா. Can somebody appreciate God? ஏன் இதை சொல்றாரு? You have to get out of that place. நீ அன்னைக்கே நீ மீகால் வேண்டாம், மாக்கால் வேண்டாம், மாங்காயம் வேண்டான்ட்டு போயிட்டின்னா, சுத்த உத்தமனா இருந்தால் அது செஞ்சிருப்பான். ஒரு கல்லினால ஒரு பெரிய ராட்சதனை கொன்று ஒரு தேசத்தை தேவன் காப்பாற்றினாருங்கிற ஒரு அறிவு போதும். இந்த தேவனை நான் சந்திப்பது எப்படி? இவ்வளவு பெரிய காரியம் சின்ன பையனா இருக்கக்கூடிய என்னை கொண்டு தேவன் செய்தாரேன்னு ஓடி இருந்தான்னா, இவ்வளவு பட்டயம் வரைக்கும் போயிருந்திருக்குமா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. பட்டை, அவர் வாயால பட்டை, ஒரு கல்லெடுத்து கொல்ல வச்ச தெய்வத்துடைய வாயினால பட்டயத்தை அனுப்புறேன்னு அனுப்பிட்டாருன்னா, அவன் வாழ்க்கை பூரா சண்டை 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 சண்டை, கை நிறைய ரத்தம் ரத்தம் ரத்தம். கோயிலை கட்டுறேன்னா கொஞ்சம் போடா வேலையை பார்த்துட்டுட்டார். உன் கதை எனக்கு தெரியும் போ. ஆனால் மனம் திரும்புகிற விஷயத்தில் அவனை மாதிரி உலகத்தில் எவனுமே கிடையாது. அதுதான் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன்ட்டார். ஆனால் உன் கை ரத்தம், அவனை வச்சு நான் கட்டிக்கிறேன் போ, வேலையை பார்த்துட்டு போ, முடிப்ப நீ நரமயிரோட வேண்ட வா பின்னாலன்ட்டார். டேஞ்சர் இல்லை. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டோடைய பிள்ளைகளை, நம்ம யாரும் இதுக்கு விதிவிலக்கல்ல. சிலருடைய மனதிலே பயங்கர போராட்டங்கள். நல்ல மக்கள், நல்ல விசுவாசிகள், நல்ல காணிக்கைகள் கொடுப்பார்கள், தசம பாகத்தை கொடுப்பார்கள், நல்ல ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்தவான்களுக்கு கீழே இருந்து அடங்கி இருந்து வளர்ந்த பிள்ளைகள் தான். ஆனால் இதுவரைக்கும் ஒரு பெரிய பேட்டில், ஒரு பெரிய போராட்டம் உள்ள போயிட்டே இருக்கு. அதை விட்டு வெளியில வர முடியல. வேணா வெளியில தெரியாது, சொல்ல அவமானம், அசிங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் சம்திங் இஸ் கோயிங் ஆன். என்னை விட்டு போக மாட்டேங்குது பாஸ்டர். இது 9 = 90. 9 வயசு பையனும் 90 வயசு கிழவனும் இந்த விஷயத்தில் ஒன்று தான். தே ஆர் நாட் டிஃபரெண்ட் பீப்புள். அப்படி ஒரு காரியம் இருக்குமானால்
இன்னைக்கு அதை வெட்டணும்னா அதுக்கான பிரசங்கம் ஒன்று பின்னால் இருக்குது. நான் முழுசாக நான் பண்ணலை. அருமையான காரியங்கள். அல்லேலூயா. நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன். Let the blood of Jesus Christ deal with that. Allow the blood. Plead mercy to the blood. Get cleansed. Take a determination. உபவாசம் இல்லாமல் ஜெயம் இல்லை. உபவாசம் இல்லாமல் ஜெயம் இல்லை. அதை வெட்டணும். அந்த சிந்தைகள் எனக்கு வரக்கூடாது. என் பரிசுத்தத்துக்காகவே நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி உபவாசம் இருக்கணும். நம்ம சாப்பிட்டு 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 நம்முடைய மாம்ச சிந்தைகள் தான் அதிகமாக வளரும். பர்டிகுலர்லி சில காரியங்கள் நம்ம சாப்பிடக்கூடாது. நல்லது தான், சாப்பிட்டு தப்புன்னு சொல்ல வரல. அதெல்லாம் சாப்பிட்டா தீட்டுப்படுறதுன்னு சொல்லலை, தீட்டுப்படுவோன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு என்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், இல்லைன்னு சொல்ல. அது சாப்பிடக்கூடாத சில ஐட்டங்கள் உண்டு. மாடு, பீஃப், இப்படிப்பட்ட கொழுப்பு நிறைந்த காரியங்கள் சிலருக்கு அதெல்லாம் இல்லாட்டி ஒரு நாள் ஓடாது. அது இருந்து தான் ஆகணும். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு நாம் வரக்கூடாது. கட் பண்ண தெரியணும். சில உணவுகள் தவிர்க்க வேண்டும். மாம்ச இச்சைகளை பயங்கரமாக அது தூண்டும். காமவிகார உணர்வுகளை அதிகமாகி தூண்டுகிற உணவுகள் உண்டு. நம்முடைய பரிசுத்தத்துக்காக அதை கட் பண்ணியே ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரத்தில் குறைஞ்சது ஒரு நாளாவது ஒரு உபவாசம் எடுத்து தேவ சமூகத்தில் இருக்கணும். ஐடியில் இருக்கிறோம், எங்களுக்கு முடியவே முடியாது, எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமு அல்லது அது இதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நைட்டை எவனுக்கும் தெரியாமல் நைட்டு நேரங்களை ஸ்கிப் பண்ணி 21 days போயிடணும். இல்லை, ஏன்னா இப்போ இருக்கிற வேலைகள்லாம் ஒரு பிங்காகாட்டி நம்மளை போட்டு பிங்காக்கிடுவான், தொங்க வச்சிருவான். ஒரு 2 நிமிஷம் டாய்லெட்டு கூட போக விட மாட்டேங்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரகசியமாக க்ளீனாக நைட்டை கட் பண்ணி, தேவனே இதுதான் என்னால் செய்ய முடியுது, 21 days இழுத்துட்டு போகிறேன் ஆண்டவரே. அப்போ நைஸாக ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தனுக்கு தெரியாமல் பரிசுத்தத்துக்காகவே ஜெபிக்க வேண்டாம். Holiness is so important. If that is the foundation which is very strong, then your spiritual building will be very, very, very strong. Hallelujah. Are you blessed? Hallelujah. இது அலசி பார்க்கணும். நல்ல மக்கள் யாரும் கெட்டவங்க கிடையாது. really good. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய கல்வாரி ரத்தத்தினால நம்மெல்லாம் கழுவப்பட்டு வந்தவங்க தான். ஆனால் நமக்குள்ளே ஒரு பயங்கர போராட்டம், ஒரு எதை கண்டாலே இச்சையாக இருக்குதுடா, டாட்டா இது எப்படா வெளியில் வர்றது, தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கையாக இருக்குதுன்னு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி சில நேரங்களில் இருக்கும். ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட்? எத்தனை பாஸ்டர்ஸ் அவுட் தெரியுமா? துணிஞ்சு சொல்கிறேன், எத்தனை பாஸ்டர்ஸ் அவுட்டு, எத்தனை விசுவாசிகள் அவுட்டு, எத்தனை இவாஞ்சலிஸ்டுகள் அவுட்டு. நாங்கள் அதை காத்து கொண்டு போட்டு ஜபத்திலையும் உபவாசத்துலையும் வச்சு தட்டி அது எழும்புகிறது சகஜம். தட்டுன்னு தட்டிடும். விடக்கூடாது, எழும்பவே கூடாது. ஹல்லேலூயா. எழும்பவே கூடாது. அது ஒன்று தான் வழி. தேவாவியானுடைய நடத்திப்புக்கு வழி கொடுத்துடணும். அவருக்கு வழி கொடுத்துட்டு நம்ம அப்படி தவிர்க்க வேண்டிய சாப்பாடுகளை தவிர்த்தே ஆக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்றோம், தப்பு கிடையாது. பட் அதை மேய விட்டு மாம்சத்தை வளர்த்து விட்டோம்னா ஒரு நாளும் ஜெயம் பெற முடியாது, துதிக்க முடியாது, தேவ முகத்தை தரிசிக்க முடியாது, அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேச முடியாது, ஜெபித்தால் பதில் வராது. பவுல போல அப்போஸ்தலர்களா மடையன்களா உபவாசித்து தேவனோடு நடந்து 2 மணி நேரம் உற்சாகமான செய்தி கேட்டதுனால ஜெயம் வரப்போறது இல்லை. நோ, இட் இஸ் நாட் கோயிங் டு கம். சபைக்கு வர்றது ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு தான் சபைக்கு வர்றது. ஹல்லேலூயா. வாழ்க்கை விதத்தை மாற்றுறதுக்கு ஒரு ஆலோசனை நமக்கு வேணும். அதுதான் கர்த்தருடைய பாத சன்னிதானம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம கெட்டவங்க கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் முற்றிலும் நல்லவங்க கிடையாது. கெட்டவங்க கிடையாது, முற்றிலும் நல்லவங்க கிடையாது. இன்னும் மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். அதனால் அதுக்கு விரோதமாகி போர் செய்கிற அவயவங்களை நாம் சாகடித்தால் ஒழிய அல்லேலூயா தேவனை பிரியப்படுத்த முடியாது. யாருக்காவது இந்த உபவாசம் எடுத்து எனக்கு பழக்கமே இல்லை
ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய 90% எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். 90%ல் 99%னே சொல்லலாம். கமான், கெட் இன் டு எ டிசிப்ளின் லைஃப் ஃப்ரம் 26. இந்த 26லேருந்து ஒரு நல்ல டிசிப்ளின்டு வாழ்க்கைக்குள்ளால உபவாசம் போட்டு ஒர்க் பண்ணுறோம். முடியவே முடியாதுன்னா ஒரு நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டு 21 டேஸ்க்கு இழுத்துருங்க. அதை ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. அது யாருக்கும் தெரியாது. பரிசுத்தமாக்குங்கப்பா, இதுக்காகவே நான் அதை குறைக்கிறேன், அந்த இதை அவாய்ட் பண்ணுறேன். அந்த தின்பண்டங்கள் வேண்டாம், அது என்னை தூண்டுகிற தின்பண்டங்கள் வேண்டாம், பெருமையை கொடுக்கிற காரியங்கள் வேண்டாம், அகந்தையை கொடுக்கிற காரியங்கள் வேண்டாம், எதிர்த்து நிற்கிற முரட்டாட்டம் ரிபெலியஸ் ஸ்பிரிட் என்கிட்ட இருக்குது, ஐயோ எனக்கு வேண்டாம். அது நான் தண்டனை அனுபவிக்க முடியாது, நாளைக்கு பட்டயம் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன ஆகுறதுன்னு. வாட் a straight example. Amen. We are going to pray now. ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். நம்மையே வெறுத்து விட்டா ஜீவியம் செய்திடலாம், நம் சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். நம்மையே வெறுத்து விட்டா ஜீவியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனா நம் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், உன் சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். உம்மையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். ஒன்றும் துதிக்க வேண்டாம், ஒருவேளை வாயை திறந்து கூட பேச வேண்டாம். ஏன்னா சில மறைஞ்சிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் கிடையாது, வெளியில் தெரியக்கூடாது. நமக்கும் ஆண்டவருக்கும் தான், நமக்கும் ஆண்டவருக்கும் தான். வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்ய மாட்டோம், ஆனால் உள்ள போராடிட்டு இருக்குதே. உண்மைதானே பாஸ்டர்? கெட்டவங்க கிடையாது, நீங்க நல்ல தேவனுடைய பிள்ளைகள் தான், சந்தேகமே இல்லை. அதுல கர்த்தர் அழைச்சார், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பிசாசுகள் பாருங்க, நம்ம மாம்சத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த குணத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குதுங்க. நான் சொல்றது உண்மையா இருக்கும், தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம நிலைமை நம்மளை பரிசுத்தவான்கள்னு நினைக்கிறாங்க மற்றவங்க. அந்த நிலைமைகள் நம்ம தூண்டி விடப்பட்ட அசிங்கத்தை ஒருவேளை வெளியில் தெரிஞ்சால் நம்ம நிலைமை என்னாகுங்கிற கப்புன்னு ஒரு பயம் வரும். ஊழியம் செய்யலாம், பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஐய அதை கர்த்தர் கணக்கிலே எடுக்கலை, கணக்கிலே எடுக்க மாட்டார். அதை சும்மா நீ குதிக்கிறதெல்லாம் கணக்கிலே எதுக்கு எடுக்க மாட்டாரு, அது அப்புறம் பார்த்துக்கலாம் பாரு. ஆனால் உன் போராட்டங்கள் நீங்களையே,
நீ இதெல்லாம் நீங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்காக ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலே அதை நான் மெச்சிக்கொள்வேன்னு சொல்கிறாருல்ல. சூப்பரான வாய்ப்பு இல்லை? அருமையான வாலிப செல்வங்களும் நல்லா கமிட் பண்ணிடலாம். தகப்பனே, நீங்கள் விரும்பாதது ஐயையோ, we are vessels of honor. கௌரவத்துக்குரிய பாத்திரங்கள் நாம். நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். நான் ஒரு கௌரவத்துக்குரிய பாத்திரம்னு நான் நம்பிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த சர்ச்சில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்களும் கௌரவத்துக்குரிய பாத்திரங்கள்ங்கிறாங்க. ஏன்னா இயேசுவை சுமக்கிற எல்லா பாத்திரமும் கௌரவத்துக்குரிய பாத்திரம். ஐ கேரி மை லார்ட். அதனால் ஆண்டவரை கௌரவப்படுத்த விடாதபடிக்கு என் மாம்ச இச்சைகள் போராடி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் தப்பு நடந்தது. தாவீது வாழ்க்கையில் எவ்வளவு தப்பு நடந்துருச்சு பார்த்தீங்களா? சகோதரனே, ஒருவேளை பாட்டிலில் தொடுற அனுபவம் உன்னை போராடி கொண்டிருக்குதுன்னா நீ இன்னையோடு அதை தூக்கி ஏறி உன் வீட்டில் அது இருக்கக்கூடாது. உன் வீட்டில் அந்த ஸ்மெல் வரக்கூடாது. உன் வாயில் அந்த ஸ்மெல் வரக்கூடாது. மகனே, பாவம், நீ நல்ல மனுஷன்தான், ஆனால் உன்கிட்ட ஒரு போராட்டம் இருக்குது. சம்பாதிச்ச காசை கொண்டு போய் அங்கே கொட்டுறியே, தப்பு. ஆண்டவர் அதை விரும்பலை மகனே. அந்த புகை பிடிக்கிற பழக்கம், அந்த ஒரு இச்சையானதை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம், செல்ஃபோன் சப்போர்ட் பண்ணத்தான் செய்யும், வேண்டாம். லேப்டாப்ஸ் பண்ணத்தான் செய்யும், வேண்டாம். ஹெட்ஃபோன்ஸில் காதில் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு யாருக்கும் சத்தம் கேட்கக்கூடாதுங்கன்னு அந்த பொர்னோகிராஃபிக் வீடியோஸில் இன்பம் காணக்கூடிய வாழ்க்கை. போராட்டம். இன்னைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கட்டா. நீ விரும்பினால் ஆண்டவர் உன்னை வெளியிலே கொண்டு வருவார். நீ விரும்பினால். விரும்புவோம் ஆண்டவரே, அல்லது ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், வேண்டாம் வேண்டாம். சுத்தமாய் தேவனுக்கு முன்பாக இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:22 பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கிறாரு. விசுவாசத்தில் எதிர்த்து போராடுன்னு சொல்லல, ஓடுங்கிறாரு. இடத்த காலி பண்ணுங்கிறாரு. இதனுடைய அர்த்தம் நான் வரும் நாட்களில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிக்காதே அந்த இடத்துல. பெரிய ஆபத்து. யோசேப்பு அதைத்தான் செய்தான். விட்டுட்டு ஓடியே போயிட்டான். விசுவாசத்தில் நின்றுட்டு போராடல, ஜெயிக்க முடியாது. அப்படி நின்று போராடினா ஜெயிக்க முடியாது. அது ரொம்ப பவர்ஃபுல். விட்டு ஓடினாதான், விட்டு ஓடினாதான். நல்ல தேவனே, ஜெபிச்சிட்டிங்களா? நீ ஜெபிச்சிட்டிங்கிறது சந்தோஷம். நீ நல்லா சுத்தமாயிக்கிங்க. ஆண்டவருடைய ரத்தத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து இந்த போராட்டங்களுக்காக டெய்லி நீங்கள் ஜெபிக்கணும். 2 மணி நேரம் சபைக்கு வந்ததுனால முடியும்னு நினைக்காதீங்க. டெய்லி வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபித்து வாரத்துக்கு மினிமம் 1 நாளாவது உபவாசம். முடியாட்டி, நான் சொன்னது போல் கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க முடியாது அப்படி இப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, ரகசியமாக ஒரு நைட்டை ஸ்கிப் பண்ணி 21 நாள் அடிங்க. என்ன ஒரே ஒரு நோக்கம், நான் வீடு கட்டணும்ன்ட்டு இல்லை, நான் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. அந்த நோக்கத்துக்காக அடிங்க தேவ பிள்ளைகளே, அடிங்கப்பா. அப்போ அப்பான்னு கூப்பிடுவீங்க, பதில் உடனே இறங்கும். நம்ம மனசாட்சி எவ்வளோ சுத்தமாக இருக்கும்ல. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறேன். தேவ பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிச்சுட்டு அனுப்புகிறேன். நல்ல பிதாவே, அப்பா, இது ரகசியமாய் மறைந்திருக்கக்கூடிய பலவீனங்களையா இதை நாங்கள் டீல் பண்ணாட்டி விளைவுகள் விபரீதங்களாய் மாறிவிடுகிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். போன வாரம் ஒரு கேஸை எடுத்து காட்டினீங்க, இந்த வாரம் இன்னொரு கேஸை எடுத்து காட்டுறீங்க. இன்னும் என்னென்னமோ இருக்கோ எங்களுக்கு சொல்லி தர்றீங்கப்பா. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் ரகசியங்களை அறிஞ்சு அதை செயல்படுத்தும் போது நாங்களும் ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோமே. கர்த்தர், இந்த அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் அப்படியே நடத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு மகாராஜா நாமத்தில் நாங்கள் கேட்கிறபடினாலே கர்த்தாவே, நீர் எங்களை ஜெபத்தை கேட்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா பரிசுத்த ராஜா மகா பரிசுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து ராஜா வருகிற வரைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே ஆமாம், என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜெயித்தவர்களாய் வாழுங்க. ஜெயித்தவர்களாய் மேலே போவோம். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.